ஹாய் buddies, இஸ் நவீன் வாய்ஸ். ஒரு புதுசாக சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் ஃபேமிலி ட்ராமாவை தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் டியான்பிங்கில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுறாங்க. இது ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட். இவங்க தான் ஆனி, சீரீஸோட ஹீரோயின். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கனவு இருந்துச்சு. போதுமான அளவு பணம் சம்பாதிச்சதுக்கு பிறகு பெரிய ரெஸ்டாரண்ட் ஒன்று கேபிட்டலில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப ரிமோட் பிளேஸில் வந்து இருக்குது. அதனால் இந்த இடத்துல வந்து கேம்பிளிங் ஆடுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இல்லீகல் விஷயம்லாம் நிறைய செஞ்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சகிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பன்னு பார்த்து ஒரு சவுண்டு, எங்கேருந்துட சவுண்டு வருதுன்னு பார்த்தா மாடியிலேருந்து தான் வரும். ஹீரோயின் உடனே மாடியில் போய் பார்த்தா அங்கே ஒரு ரூமில் எல்லோரும் சேர்ந்து சூதாடிட்டு இருப்பாங்க. இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க, இதெல்லாம் இங்கே பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன்னு இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சத்தம் போடுவாங்க. அதனால் இந்தமாரி இந்த மாதிரி நடக்காது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க வேறு இந்த மாதிரி இந்தமாரி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி எப்படியோ போய் தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து 2 ஜோடி அங்கே வருவாங்க. இவங்க 2 பேர் லவர்ஸ் போல் டேட்டிங் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருப்பாங்க. எங்கள் 2 பேருக்கு ஒரு ரூம் வேணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் கேட்பாங்க. ரெஸ்டாரண்ட்டை பார்த்து எப்படி அவங்களுக்கு தெரியுது, இங்கே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, மேலே இங்கேருந்து போங்கடா அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இந்த இடம் தான் ரொம்ப ரிமோட் பிளேஸில் இருந்து இருக்குது, இதே எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு இவங்க 2 பேரும் சொல்லுவாங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து செம்மையாக கோவம் வந்துடும். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறேன்னு உனக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு ஹீரோயின் திட்டிகிட்டு இருப்பாங்க. உடனே அந்த ஆள் ஒரு வெள்ளி காசு எடுத்து நம்ம ஹீரோயின்ட்ட காட்டுவானா. நம்ம ஹீரோயின் உடனே பேச்சு நிறுத்திடுவாங்க. இருந்தாலும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே 2வது ஒரு வெள்ளி காசு எடுத்து கொடுப்பான். சரி என்ன பண்ணி தொலைது, போங்க பின்னாடி ஒரு ரூம் இருக்குது, அதை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க 2 பேர்த்து அங்கேருந்து அனுப்பி வச்சிருவாங்க. ஹீரோயின் அப்படியே கீழே வருவாங்க. ஏன் தான் இந்த ரெஸ்டாரண்ட் நான் வச்சு நடத்தணும் தெரியல, கண்டவங்கலாம் வந்து கண்டன்னு தான் பண்ணிட்டு போகிறாங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் புலம்பிட்டு இருப்பாங்க. அப்போ எதுக்காக இந்த இடத்துல போய் இந்த ரெஸ்டாரண்ட்டை நீ போய் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அங்கே வருவான். இவன் தான் கோவை, நம்ம ஆனியோட கசின். எல்லாமே நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன சாப்பிட வராங்க, இங்கே வந்து கேம்பிளிங் ஆட தானே வராங்க, அது ஊருக்கே தெரியும், நீ ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கசின் சொல்லுவான். நீ என்னடா இவ்வளோ சவுண்டாக பேசிகிட்டு இருக்க, ஏன் நீயே வேணா போலீஸில் போய் போட்டு விட்றேன், வந்து நம்ம இடத்த வந்து இழுத்து மூடிட்டு போட்டோம், நான் என்னென்னா பண்ணி தொலைகிறது, அவன் பாட்டு இங்கே வந்து செத்து போய் தொலைஞ்சிட்டா, கடைசியில் அந்த பழி ஏன் மேலே வந்து விழுகுது, நான் அப்படி என்ன தான் தப்பு பண்ணி தொலைச்சேனோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் புலம்பிகிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு சவுண்டு கேட்கும். என்னடான்னு பார்த்தா ஒரு லேடி அங்கே வருவாங்க. ஆனி, என்னோட பொண்ணுக்கு நான் கொடுத்த டவுரிக்கு ஈடான எல்லா பணத்தையும் நீ பெய்யே எடுத்து வைக்கிற, இல்லைன்னா நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி அந்த லேடி கத்திட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆனி கேட்பாங்க. ஆமாம், அந்த ஹீலியன் தான் போய் தொலைஞ்சிட்டானே, அவன் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே தானே கொட்டுனா, எனக்கெல்லாம் தெரியாது, எனக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த லேடி கத்திட்டு இருப்பாங்க. நீங்கள் பேசுறது உங்களுக்கே நியாயமாக இருக்கா, நாங்கள் இந்த இடத்துல வந்து கேம்பிளிங் ஆடுறது மிச்சப்படி இல்லீகல் வேலை எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு தடை வச்சுருக்கோம், அங்கே பாருங்கள் போர்டு கூட இருக்குது அப்படின்னு சொல்லி கசின் வந்து போர்டை காட்டுவான். நீ என்ன சொன்னாலும் அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது, என்னோட பணம் இங்கே வந்தே ஆகணும், அதை வாங்காமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்கேயே ஒரு டேபிளில் உட்காந்துக்குவாங்க. என் வாழ்க்கை எதுக்கு தான் இப்படி கஷ்டமாக மாறி போச்சோ தெரியல, எதுக்காக நான் இங்கே வந்து இப்படி கஷ்டப்படுறேனோ அப்படின்னு சொல்லி அந்த லேடி அப்படியே புலம்பி அழுதுட்டு இருப்பாங்களா. அந்த சவுண்டு கேட்டு மாடில் இருக்கவங்க எல்லாரும் கீழே எட்டி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஆனி இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் உள்ளே போங்கடா, எதுவுமே பார்த்ததே இல்லை பாரு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பாங்க. என்ன உங்களோட வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய கஷ்டம் ஆகி போயிடுச்சு, நீங்கள் கல்யாணம் பண்ணதுனால அந்த கஷ்டம் வந்துச்சு, நீங்கள் மட்டும் கல்யாணங்கிற அந்த பாலங்கணத்தில் போய் விழுகாமல் இருந்திருந்தீங்களா இந்நேரம் நீங்கள் எவ்வளவோ நல்லா இருந்திருக்கலாம், நீங்களாக தானே தேடி இப்போ அந்த ஹூலியானை வந்து கட்டிக்கிட்டீங்க, அதனால தான் இப்படி கஷ்டப்பட்டு அலையிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆனி வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டு அந்த லேடிக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துடும். எவ்வளோ தைரியம் வந்து என்கிட்ட இப்படி எடுத்து நீ பேசிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் அவங்க வச்சு இந்த ஸ்டூலை வந்து உதச்சி விட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. அவங்க உதச்ச உதையில் அந்த ஸ்டூலே உடஞ்சி போயிருக்கும். எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட சேரே உடச்சிட்டு போவா அப்படின்னு சொல்லி ஆனி கத்திட்டு இருப்பாங்க. ஆனி, அப்போ நீ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கல்யாணமே நீ பண்ணிக்க மாட்டியே என்ன அப்படின்னு சொல்லி கசின் கேட்பான். ஆமாடா, கல்யாணங்கிறது பாலங்கணத்தில் விழுகிற மாதிரி, நானும் அந்த தப்பை எப்பவுமே செய்யவே மாட்டேன், நீ ஏன்னா இப்போ புதுசாக கல்யாணத்தை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கா, அப்படி கல்யாணம் பண்ணால் அப்படி என்ன தான் நடக்க போகுது அப்படின்னு ஆனி கேட்பாங்க. அப்போ நீ உண்மையிலேயே கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு கசின் கேட்பான். கல்யாணம் பண்ணிக்கிட்ட சீக்கிரமாக வந்து வயசாகி போயிடும், அதனால் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, என்னோட ஏஜை நான் காப்பாற்றிக்கணும், அதனால் நான் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஆனி சொல்லுவாங்க. அப்போ நீ கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிற அப்படி தானே அப்படின்னு கசின் கேட்பான். ஆமாடா, நான் எதுக்கு அந்த பாலங்கணத்தில் போய் விழுகணும், எனக்கு அதெல்லாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது, நான் என்னையை தான் நான் லவ் பண்ணுறேன், நான் கடைசி வரைக்கும் சிங்கிளில் தான் இருப்பேன், யாருக்காகவும் வந்து நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆனி பேசிகிட்டு இருப்பாங்க. உன்னோட ரெஸ்டாரண்ட் ஊருக்குள்ளே என்னன்னு தெரியுமா சொல்கிறாங்க, பிளாக் விண்டோன்னு சொல்கிறாங்க, அது தெரியுமா உனக்கு அப்படின்னு கசின் சொல்லுவான். என்னடா சொல்கிறேன், நான் அந்தளவுக்கு கருப்பாவாக இருக்கேன், ஏன் அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆனி கேட்பாங்க. இப்போதைக்கு உங்கள்கிட்ட நான் சொல்லி புரிய வைக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கசின் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான்.
ஏன் தான் என் விதி இப்படி இருக்கோ, எப்போ தான் நான் நிறைய காசு சம்பாரித்து பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட்டை கேபிட்டல் ஆரம்பிக்க போகிறனோ தெரியலையே அப்படின்னு நம்ம ஆனி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அன்றைக்கி நைட் நம்ம ஆனி ஒரு சிலை கூட உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நீ தான் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, உன்னை மட்டும் தான் என்னோடய ஃப்ரெண்டாக நினைக்கிறேன். நான் ஒன்றும் பெருசான உங்கள்கிட்ட கேட்டுற போகிறதில்ல. ஆசையாக நானும் கோவேவும் வாழ்கிறதுக்கான போதுமான அளவு பணத்தை நாங்கள் சம்பாதிச்சு வச்சுக்கணும். அப்புறம் ரெண்டாவது விஷயமா அந்த ஜின் பூஹுவானுக்கான அவனோட மேட்ரு வந்து சீக்கிரமாக சால்வ் ஆகணும். அதை மட்டும் எப்படியாவது நிறைவேற்றி கொடுத்துருப்பா சாமி அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருப்பாங்க. இப்படி ஆனி வேண்டிகிட்டு இருக்கும்போது அவங்களோட வெயிட் தாங்க முடியாமல் அந்த சேர் உடஞ்சி ஆனி கீழே விழுந்துருவாங்க. அப்பன்னு பார்த்து அங்கே வந்த கசின் நம்ம ஆனியை வந்து தூக்கி விட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பான். நம்ம ஆனிக்கு வந்து இடுப்பு பிடிச்சிக்கிச்சு போல், ரொம்ப வலி இருக்கும். இதுக்கு தான் நான் அந்த ஸ்டூலை வந்து வாங்காதன்னு சொன்னேன், கேட்டியா? போனோட வெயிட்டே தாங்க முடியாமல் உடஞ்சி கீழே விழுந்துருச்சா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருப்பான். சரி நீ என்ன விஷயமா வந்து அதை முதல்ல சொல்லுடா அப்படின்னு ஆனி கேட்பாங்க. நம்மளோட ரெஸ்டாரண்ட்டில் வந்து கேம்பிளிங் நடக்குது அப்படின்னு யாரோ போலீஸில் போய் போட்டு கொடுத்துட்டாங்களா, ஆனால் போலீஸ்னால் வந்து நம்மளோட ரெஸ்டாரண்ட் நாளைக்கு சீல் வைக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கசின் சொல்லுவான். இதெல்லாம் கேட்கவும் நம்ம ஆனிக்கு வந்து ரொம்ப அப்செட்டாக போயிடும், ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாங்க. இந்த சைடு 2 பேர் பேசிக்கிட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க. சார், முன்னாடி இந்த வருஷத்தோட இந்த வருஷம் வந்து குழந்தை பிறக்கக்கூடிய அந்த விகிதம் வந்து ரொம்பவே குறைஞ்சி போச்சு சார். இதனால் நம்மளோட நாட்டோட பொருளாதாரத்தில் ரொம்ப பெரிய லாஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருப்பாரு. நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? நானே வேலை பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் லஞ்சம் வாங்குறேன்னு சொல்லிட்டு மாதம் ஒரு 1000 ரூபா கலெக்ட் பண்ணுறேன். அதெல்லாம் சேர்த்து வச்சா கூட வருஷத்துக்கு ஒரு 10 லட்சம் வரும்னு வச்சுக்கோவேன். அப்படி இப்படின்னு பார்த்தாலும் அது கூட எனக்கு பத்த மாட்டேங்குதுடா. அந்த வெள்ளி காசை வச்சு நான் என்ன தான் பண்ண போகணும்னு தெரியல அப்படின்னு இவர் சொல்லுவார். அதான் சார் நானும் சொல்ல வரேன். ஆனால் நாட்டில் புதுசாக குழந்தைவே பிறக்க மாட்டேங்குது. அதுக்கெல்லாம் காரணம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பொண்ணுங்க கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு போராட்டமே நடத்திட்டு இருக்காங்க சார். இப்படியே போச்சுன்னா ஃப்யூச்சரில் நம்மளோட டேக்ஸோட அமௌண்ட் வந்து ரொம்பவே குறைஞ்சி போயிடும் சார். நம்மளோட நிலைமையில ரொம்ப மோசமாக தான் போக போகுது அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட்டு இருப்பான். இவர் தான் மெங். டியான்பிங்கில் வந்து நீதிபதியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் மெங்கோட அசிஸ்டண்ட்டாக வந்து இருக்கார். பேர் ஷியோ. சரிடா சரி, ஒரு 3 மாதம் போட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெங் வந்து தனியாக போவாரா. இந்த அசிஸ்டண்ட்டு பின்னாடியே போவார். எங்கடா வர? பின்னாடியே நான் பாத்ரூம் போக போகிறேன், பின்னாடியே வந்து பார்க்க போறியா? மூளை போடாமலாங்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெங் வந்து தனியாக இருப்பாரா. அப்பன்னு பார்த்து நம்ம மெங்கோட கணக்கு தூரத்தில் யாரோ தடியை வச்சுட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். மெங், உங்களுக்கு தான் வந்து ஃப்ரெண்டாக பழகுறதுனா ரொம்பவே பிடிக்கும்ல, நானும் உங்க கூட ஃப்ரெண்டாக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்கும். இதை கேட்ட உடனே மெங் ரொம்ப பயந்துருவார். நீங்கள் நினைக்காம நான் எதுவுமே செய்யவே இல்லை, என்னை நம்புங்க, நான் எதுவும் செய்யவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. சொல்ல அவங்க மூவ் ஆகி வந்துட்டே இருப்பாங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு, உங்களை அந்த பெய்த் ஆஃப் தானே இங்கே அனுப்பி வச்சான். அவங்ககிட்ட நான் பணம் வாங்கினது உண்மை தான், ஆனால் அந்த கேஸை சால்வ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, எனக்கு இன்னும் கொஞ்சம் மட்டும் டைம் கொடுங்களே அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுட்டு இருப்பான். கடைசியில் பார்த்தா அங்கே வந்தது நம்ம ஆனி தான். சார், உங்களை பார்க்கணும் தான் ரொம்ப நேரமாக அந்த சைடு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். நீங்கள் வருவீங்கன்னு பார்த்து என் கால் உடஞ்சி தான் மிச்சம். என்னோட அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல சார், அதை சீல் வச்சுட்டாங்க, அதை மட்டும் மீட்டு தரதுக்கு உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆனி சொல்லிட்டு இருப்பாங்க. எது அந்த கேம்பிளிங் நடக்கிறது இந்த குடோனாயா சொல்கிற நீ அப்படின்னு மெங் கேட்பான். அப்படி இல்லை சார், அது ஒரு ரெஸ்டாரண்ட், என்னோட ரெஸ்டாரண்ட், உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு ஆனி கேட்பாங்க. இப்படி திடீர்னு இந்த தடியை தூக்கிட்டு இங்கே வந்து என்னை பயமுறுத்தி விட்டுப்பட்டு இப்போ என்ன ரெஸ்டாரண்ட்டை காப்பாற்றணும்ல, ரெஸ்டாரண்ட்டை இன்னொரு தடவை என்கிட்ட உதவின்னு கேட்டு வந்தால் உன் காலை உடச்சிடுவேன் பார்த்துக்கோ, இங்கேருந்து மேலே ஓடி போமல அப்படின்னு மேங்க அங்கேருந்து ஆனி துரத்தி விட்ருவாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட்டை சீல் வச்சுருக்கிறது தான் காட்டுவாங்க. இப்போ நமக்கு இருந்த ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட்டும் போச்சு, இனிமேல் நமக்கு பணமும் இருக்க போகிறதில்ல, நம்ம வாழ்க்கை ரொம்பவே கஷ்டப்பட தான் போகுது அப்படின்னு சொல்லி ஆனி ரொம்ப புலம்பிட்டு இருப்பாங்க. நீ எதுக்குமே வருத்தப்படாத, எது போனால் என்ன, நம்மக்கிட்ட தான் இருக்கிறதுக்கு வீடு இருக்குல்ல, அதையாவது பறிக்காமல் இருந்தாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு போ அப்படின்னு கசின்னு சொல்லிட்டு இருப்பான். வீடு இருந்து சாப்பாட்டுக்கு வழி வேணும்ல, அதுக்கு பணம் வேணும்ல, பணம் இல்லாமல் என்னடா பண்ண போகிற நீ அப்படின்னு சொல்லி ஆனி புலம்பிட்டு இருப்பாங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, நம்ம ஏன் அந்த மெங்குக்கு வந்து ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கக்கூடாது? அவருக்கு இந்த கோல்டு அப்புறம் இந்த பழங்கால பெயிண்டிங்னா ரொம்பவே பிடிக்குமா, அந்த மாதிரி எதாவது வாங்கி கொடுத்தா நமக்கு ஹெல்ப் பண்ணுவார்ல அப்படின்னு கசின் கேட்பான். ஏன்டா உனக்கு எதாவது பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா என்ன? தங்கம் வாங்குறதுக்கும் அந்த பழங்கால பெயிண்டிங் வாங்குற அளவுக்கு என்கிட்ட காசு இருந்தால் புதுசாகவே நான் ரெஸ்டாரண்ட் கட்டியிருக்க மாட்டேனா, ஏன்டா என் உயிரை வாங்குற அப்படின்னு சொல்லி ஆனி திட்டிகிட்டு இருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் வந்து ஒரு கடையிலேருந்து வெளில வருவாங்க. ஆமாம், இது என்னடா கடை அப்படின்னு ஆனி கேட்பாங்க. இதுதான் ஜின் கஃபே. நம்ம டியான்பிங்லேயும் இந்த இடத்துல தான் டீ ரொம்ப சூப்பராக இருக்கும், நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது? இந்த இடத்துலேருந்து நான் அவருக்கு ஏதாவது டீ கூட வாங்கிட்டு போய் கொடுக்கலாம்ல அப்படின்னு கசின் கேட்பான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அந்த ஆளுக்கு ஒரு நண்டை வாங்கி கொடுத்து கார் பண்ணிக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நண்டு கடைக்கு போவாங்க. அங்கே பார்த்தா ஒரு சின்ன பையன் இருப்பான். என்னடா உன்னோட அக்கா எங்கே, நீ மட்டும் இருக்க அப்படின்னு சொல்லி ஆனி கேட்பாங்க. அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இந்த சின்ன பையன் சொல்லுவான். என்னடா சொல்கிற, என்ன ஆச்சு அப்படின்னு ஆனி கேட்பாங்க. அதுவா, எங்கள் அக்கா கிட்ட வந்து ஒரு சில போலீஸ்காரங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் எங்கள் அக்கா வந்து கல்யாணங்கிறது ஒரு பாலைங்கனாரு, அந்த கணத்தில் போய் நானும் விழுக மாட்டேன், நான் என்னையை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், காலம் முழுக்க நான் சிங்கிளாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தான். இதெல்லாம் கேட்கும் அந்த போலீஸ்காரங்களுக்கு வந்து ரொம்ப கடுப்பாகி போயிடுச்சு. அதனால் எங்கள் அக்காவை அரெஸ்ட் பண்ணி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்லுவான்.
ஆனி அடுத்து உன்னை தான் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க போல அப்படின்னு சொல்லி கசின் பேசிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி தேவையெல்லாம் பேசியிருந்தா உன் மூக்கு உடச்சி புரியும் பார்த்துக்கோ. சரி அதெல்லாத்தையும் விடு தம்பி, ஒரு 2 கிலோ நண்டு தாப்பா அப்படின்னு சொல்லி ஆனிக்கு வந்து கேட்பாங்க. கிலோ 500 ரூபா அப்படின்னு இந்த சின்ன பையன் சொல்லுவானா. என்னோட இவ்வளோ ஜாஸ்தியாக சொல்கிற அப்படின்னு ஆனிக்கு சொல்லுவாங்க. என்ன இவ்வளோ ஜாஸ்தியா அப்படின்னு இந்த சின்ன பையன் வந்து கிண்டல் பண்ணுவான். தம்பி உங்கள் அக்கா மட்டும் இப்போ இங்கே இருந்திருந்தாங்கன்னா எங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க தெரியுமா அப்படின்னு ஆனி சொல்லுவாங்க. ஏன் ஏன் அப்படி கொடுப்பாங்க அப்படின்னு இந்த சின்ன பையன் கேட்பான். அதுவா உங்கள் அக்கா மாதிரி நானும் சிங்கிளாக தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்தாண்டா அப்படின்னு சொல்லி ஆனி சொல்லுவாங்க. ஓ அப்போ நீ தான் இந்த ஆனியா அப்படின்னு இந்த சின்ன பையன் கேட்பான். பரவாயில்லையே தம்பிக்கு நீ தெரிஞ்சிருக்க பார்த்தியா அப்படின்னு நம்ம ஆனி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே இந்த சின்ன பையன் ரொம்ப கோவப்பட்டு ஆனியோட கசின் மேலே வந்து தண்ணி அள்ளி அடிச்சிடுவான். உடனே நம்ம ஆனிக்கு வந்து கோவம் வந்துடும். அங்கேருந்து ஒரு ஃபிஷிங் நெட் எடுத்துகிட்டு வந்து இந்த பையனை அடிக்கிற மாதிரி போயிடுவாங்க. ஆனி விடு எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு கசின் சொல்லிட்டு இருப்பான். சரி இந்தடா அந்த 10 தகர காசை வச்சு ஏதாவது மிட்டாய் வாங்கி சாப்பிட்டுக்கோப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஆனி அந்த நெட்டை எடுத்துகிட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுவாங்க. ஐயோ திருடி என்னோட நெட்டை திருட்டு போகிறா அப்படின்னு சொல்லி சின்ன பையன் கத்திக்கிட்டு இருப்பான். ஆமாம் இப்போ எதுக்கு இந்த நெட்டை வந்து நீ எடுத்துகிட்டு வந்திருக்க, மீன் பிடிக்க போறியா என்ன அப்படின்னு கசின் கேட்பான். இப்போ நீ தான்டா சொன்ன அந்த மெங்க்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு, அதான் நீ போய் ஏதாவது 2 நண்டை பிடிச்சிட்டு வா, உன்னை வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், இன்னொன்று வந்து அவனுக்கு கொடுத்துடலாம் போடா. இப்போ என்ன நீ போவியா போக மாட்டியா அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. இப்போதைக்கு எனக்கு வந்து நண்டு பிடிக்கிற அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை, இப்போ நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனியோட கசின் அங்கேருந்து கிளம்பி போவானா. எங்கடா நீ போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கசின் பின்னாடியே நம்ம ஆனி ஓடிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்க அதே ரோட்டில் தான் ஒரு லேடி வந்து நம்ம ஹீரோயின்ட்ட வந்து ஒரு தடவை பிரச்சனை பண்ணியிருப்பாங்களே, டவுரிக்கு ஈடான காசுலாம் கொடுன்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்கே உட்காந்து பெயிண்டிங் வரைய சொல்லியிருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே இன்றைக்கி இவ்வளோ சும்மா ஓடக்கூடாது, ஒரு கை பார்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடி ஓடிட்டு இருப்பாங்க. இந்த லேடியை பரவஞ்சிட்டு இந்த பெயிண்டர் வந்து பார்ப்பாரு. பார்த்து அந்த லேடியை வந்து காணோம்ல, ஏமா காசு கொடுத்துட்டு போமா நீ பாட்டுக்கு ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி பின்னாடி இந்த பெயிண்டர் ஓடி வந்துட்டு இருப்பாரு. ஒரு பக்கம் நம்ம ஆனி குளத்துக்கிட்ட உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்களாம். இது எல்லாத்தையுமே அந்த லேடி தூரத்துலேருந்து நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து அந்த பெயிண்டர் அங்கே வந்துடுவார். ஏம்மா நீ பாட்டு காசு எதுவுமே கொடுக்காம ஓடி வந்துட்டு என்னம்மா நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயிண்டர் கேட்பாரு. உங்கள் காசை நான் அந்த டேபிளே வச்சுட்டேனே, நீங்கள் மறந்துட்டீங்களா பார்க்கலையா அப்படின்னு சொல்லி இந்த லேடி சொல்லுவாங்க. ஓ அப்படியா சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயிண்டர் அங்கேருந்து கிளம்பி போவாரா. இந்த லேடி உடனே நம்ம ஆனியை எப்படியாவது குளத்துக்குள்ளே பிடிச்சி தள்ளி விட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போவாங்க. இந்த பெயிண்டருக்கு வந்து சடனாக ஏதோ ஒன்று டவுட்டாக இருக்கும். உடனே திரும்பி பார்ப்பாரு. பார்த்தா இந்த லேடி வந்து ஆனியை குளத்துக்குள்ளே பிடிச்சி தள்ளிவிட மாதிரி போவாங்களே. இதை பார்த்த உடனே மேடம் பார்த்து உங்களை வந்து தள்ளிவிட வராங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கத்துவார். உடனே நம்ம ஆனி அந்த லேடியை வந்து அலர்ட் ஆயிடுவாங்க. உடனே இந்த பெயிண்டர் வந்து ரொம்ப மாதம் காப்பாற்றுற மாதிரி ஓடி வந்துட்டுருப்பார். இவர் தான் இந்த சீரீஸோட ஹீரோ ஜின்கான். ஓடி வந்த நம்ம ஹீரோ வந்து கல் தறிக்கு விட்டு கீழே விழுந்துருவார். இருந்தாலும் பரவாயில்ல நான் காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து இந்த லேடியை பிடிக்கலான்னு போவாரா. இந்த லேடி வந்து நகர்ந்துக்குவாங்க. காலை வந்து குறுக்காலை விட்டு நம்ம ஹீரோ வந்து கீழே தள்ளி விட்டுருவாங்க. நம்ம ஹீரோ நேராக போய் ஹீரோயினை இடிச்சனால ஹீரோயின் வந்து குளத்துக்குள்ளே விழுந்துருவாங்க. இப்போ நீ எதுக்கு அவங்கள வந்து தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பான். நீ தான்ப்பா அவளை பிடிச்சி தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லி இந்த லேடி சொல்லிட்டு இருப்பாங்களாம். நம்ம ஹீரோ போய் ஹீரோயினை வந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் ரொம்ப வெயிட்டாக இருக்கனால நம்ம ஹீரோவோட தூக்க முடியாது. திருப்பி குளத்துக்குள்ளே விழுந்துருவாங்க. இதாண்ட சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி நம்ம ஹீரோ குளத்துக்குள்ளே பிடிச்சி தள்ளிவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தி விடுவாங்களா. நம்ம ஹீரோ இதை நோட் பண்ணிவிட்டு உனக்கு இப்போ என்னதான் வேணும் அப்படின்னு கேட்பான். உடனே அந்த லேடி நம்ம ஹீரோட கண்ணத்தோடு ஒன்று விடுவாங்களா. நம்ம ஹீரோ போய் குளத்துக்குள்ளே விழுந்துருவான். 2 சரியான முட்டா பீஸ்களாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்கேருந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோக்கு வந்து நீச்சல் தெரியாது போல், ஆனால் குளத்துக்குள்ளே முழுகிற மாதிரி போயிடுவான். அப்புறமேட்டு நம்ம ஹீரோயின் தான் எப்படியோ அவனை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டு வந்து வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோட கையை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. பரவாயில்லையே இவனோட கைனா நல்லா வெள்ளன்னு இருக்குது, அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பான்னு பார்த்து ஹீரோ கண் விழிச்சிடுவான். நீ என்ன செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்பான். அதுவா அவங்களோட பல்செல்லாம் செக் பண்ணி பார்த்தேன், பரவாயில்ல அபாய கட்டம்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா பொழைச்சிக்கிட்டு நான் தான் உங்களை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க. அப்படியா ரொம்ப நன்றி, நான் என்னோட வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து எந்திரிச்சு நடந்து வந்துட்டு இருப்பானா. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ வந்து ஸ்லிப் ஆகி அப்படியே ஹீரோயின் மேலே விழுந்துருவான். நம்ம ஹீரோயின் வந்து அவனை அப்படியே ரொமான்டிக்காக வந்து லுக் கொடுவாங்களாம். உடனே நம்ம ஹீரோ இங்கே பாரு என்கிட்ட அட்வான்டேஜ் இருக்கிற வேலைனா நீ வச்சுக்காத புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமாம் இவர் பெரிய இவர் மாரி அப்படியே வழிஞ்சிட்டு வராங்க பாரு, உன்னை காப்பாற்றி விட்டதே பெருசு, ரொம்ப தான் சீனை போடாதடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு தான் முடியலதா, உன்னோட வீட்டில் யாராவது வர சொல்லவா அப்படின்னு ஆனி கேட்பாங்க. அதெல்லாம் எனக்கு எந்தவித குடும்பமும் இல்லை, நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்வான். என்னடா சொல்கிற, அப்போ நீ ஒரு அனாதையா அப்படின்னு ஆனி கேட்பாங்க. இங்கே பாரு என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனா உனக்கு தேவையில்லை, அது புரிஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பலான்னு நடப்பானா. ஒரு கத்தி கீழே விழுகும். என்னடா கத்தியெல்லாம் இருக்கு, அப்ப நீ கொலைக்காரனா அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. நான் கொலைக்காரனா இல்ல கொலகாரன், இனிமேல் என் விஷயத்தில் தலையிட வேறனா வச்சுக்காத, என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்காத அப்படின்னு ஹீரோ சொல்வான்.
பரவாயில்ல பரவாயில்ல நல்ல படித்த கொலகாரனாக தான் இருக்க நீ அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்களா. இப்போ தானே சொன்னேன் என்னை பற்றி எதுவும் விசாரிக்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா அது உனக்கு தான் டேஞ்சரு. பார்த்து நல்லா சேஃபாக இருக்கிறதுக்கு வந்து கற்றுக்கோ, உன்னை காப்பாற்றுக்கிறதுக்கு வழியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியில் வருவான். ஹீரோ அப்படியே தடுமாறிக்கிட்டே அவனோட வீட்டுக்கு போயிடுவான். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினும் அவங்களோட கசினும் 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாடா, அந்த மெங்குக்கு ஏதோ ஒரு பெயிண்டிங் பிடிக்குன்னு சொன்னியே, அது மாதிரி ஏதாவது சீப்பாக கிடச்சா வாங்கி கொடுத்துல, அது என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு பார்க்கலாம் அப்படின்னு ஆனி கேட்பாங்க. அதுவா, மெங்குக்கு வந்து நல்ல பழங்கால பெயிண்டிங் கலெக்ஷன் பண்ணி வைக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அதுவும் அதில் குறிப்பாக ஊட்டியானோட பெயிண்டிங்னா அவருக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு கசின் சொல்லுவான். ஆமாம், அவன் யார் ஊட்டியான் அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. அவரை தெரியாத அவனுக்கு, அவர் தான் ரொம்ப ஃபேமஸான பெயிண்டர் அப்படின்னு சொல்லி கசின் பேசிகிட்டு இருப்பான். ஹீரோயினும் இந்த கசினும் பேசிகிட்டு இருக்கதே ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம ஹீரோவோட பெயிண்டிங் கடை வந்து இருக்கும். அந்த இடத்துல 2 பேர் வந்து பெயிண்டிங் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அதில் ஒருத்தனை வந்து நல்லா அழகாக வந்து வரைஞ்சி கொடுப்பாங்களா. அதை பார்த்துட்டு அவன் என்ன இவ்வளோ அழகாக வரைஞ்சி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி அவன் கேட்பான். ஆமாம் சார், இதில் என்ன நல்லா தானே இருக்குது, நல்லா இல்லையா என்ன, நல்லா அழகாக வரைஞ்சா நல்லது தானே சார் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். என்னடா நக்கல் பண்ணிகிட்டு இருக்கியா, நான் பார்க்க அழகாவாக இருக்கேன் இல்லைல்ல, அப்போ நீ என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வரைஞ்சி வச்சிருக்கியா, ஒழுங்கு முறையாத பணத்தை எடுத்து வச்சிரு, என்னை நீ கேவலப்படுதுன்னு நினச்சிருக்க, ஒழுங்கு முறையாக துட்டு எடுத்து வைடா அப்படின்னு சொல்லி இங்கே 2 பேரும் மாட்டிகிட்டு இருப்பாங்க. ஏன்டா நீங்கள் தான்டா நான் வரைஞ்சதுக்கு பறந்து தரணும், நீங்கள் என்னென்ன என்னை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்பான். இப்போ பணத்தை நீ எடுக்க போறியா இல்லையா சொல்லு மோல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் ஹீரோ கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயின் தூரத்துலேருந்து பார்த்துட்டு தானே இருப்பாங்க. இன்றைக்கி அவங்கள ஒரு கை பார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே போவாங்க. இங்கே பாருடா, இவன் என்னோட ஆள், இவன்கிட்ட பிரச்சனை பண்ணுற வேலைலாம் இங்கே வச்சுக்கூடாது புரிஞ்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் மாட்டுவாங்க. தோபாடுறா சொன்னாக்கா மேட்டம் வந்துருச்சு பார்த்தியா அப்படின்னு இவங்க 2 பேரும் ஹீரோயின்ட்டு அப்படி சொல்லுவாங்க. யாரை பார்த்துட்டு அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேர்த்துக்கு கணத்தில் ஒரே அறதான் விடுவாங்க. 2 பேரும் அப்படியே கீழே மயங்கி விழுந்துருவாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து ரொம்ப பயந்துட்டு ஒரு டிஃபென்ஸுக்காக அங்கேருந்து பெயிண்டிங் ப்ரெஸ் எடுத்து கத்தி மாதிரி நீட்டிகிட்டு இருப்பாரா. உனக்கு வரைய தெரியுமாடா அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் வரைய தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். உடனே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோட திங்ஸ்லாம் வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவனோட வீட்டுக்கு வந்து விட்டதுக்கு பிறகு நம்ம ஹீரோயின்கிட்டையும் ஹீரோயினோட கசின்கிட்டையும் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் எனக்கு இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, வாங்கல எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ கூப்பிடுவான். நம்ம ஹீரோயினும் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வருவாங்க. நம்ம ஹீரோவும் ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பான். கோவி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அவர் பெயிண்டர் மட்டும் கிடையாது, இவர் ஒரு கில்லர், அது தெரியுமா உனக்கு அப்படின்னு ஹீரோயின் வந்து கசின் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. என்னங்க நீங்கள் இதெல்லாம் வெளில சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஹீரோ வந்து டென்ஷன் ஆவானா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இவன் என்னோட கசின் தான், இவன் வெளில யார்ட்டையும் சொல்ல மாட்டான் அப்படின்னு ஆனி சொல்லுவாங்க. ஆமாம், இது வரைக்கும் நீங்கள் எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கசின் கேட்பான். இது வரைக்கும் நான் யாரையும் கொலை பண்ணது கிடையாது அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அப்போ இவர் கொலகார் இல்லைப்பா பாரு அப்படின்னு கசின் சொல்லிட்டு இருப்பான். இல்லை எனக்கு ஒருத்தி கொல்லணுங்கிற ஒரே ஒரு நோக்கம் இருக்கும், அவளை மட்டும் நான் கொல்லணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். பரவாயில்லையப்பா, நல்லா கான்ஃபிடென்ட்டான கில்லராக இருக்கார் பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் அவங்களோட கசினும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆமாம், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, ஒய்ஃப் இருக்காங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. அதனால் இல்லையே, நான் சிங்கிள் தான் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அப்புறம் எதுக்கு உங்கள் வீட்டில் அந்த எம்ப்ராய்டிங் போட்ட பில்லோ இருக்குது அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. அதுவா, எல்லாரும் என்னை உதவாக்காரன்னு சொல்லுவாங்க, அதனால் இந்த எம்ப்ராய்டிங் போட்ட பில்லோ இங்கே வாங்கி வச்சு அதை நினைவுபடுத்திகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். என்ன இவன் பைத்தியக்காரனாக இருப்பானோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் அவரோட கசினும் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வந்து தொண்ணு பேசிக்கிட்டே இருப்பாங்களா. இங்கேருந்து கிளம்பி போகிற மாதிரியே தெரியல. நம்ம ஹீரோக்கு வந்து என்னடா இவங்க போகவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி வேணா நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரவா அப்படின்னு ஹீரோ கேட்பான். கொண்டு வாங்கடே அப்படின்னு சொல்லி 2 பேரும் அங்கேயே உட்காந்துருப்பாங்களாம். இல்லையே, இப்போ வீட்டில் டீ தூள் வேறு இல்லை, அதனால் நம்ம கடைக்கு தான் போய் குடிக்க வேண்டியதாக இருக்கும், நாளைக்கு வேணா வாங்கலே, நான் உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் டீ வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவான். என்னடா என்ன நினச்சிட்டு இருக்கிற, சொல்லாமல் எங்களை வெளில போன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ நான் ஒரு தடவைக்கு உன்னை 2 தடவை காப்பாற்றிருக்கேன், ஆனால் அதுக்கு நன்றி கடனா நீ இந்த மாதிரி தான் செய்வியா அப்படின்னு ஹீரோயின் கோவப்படுவாங்க. சரி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவான். நீ எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செஞ்சால் போதும், உனக்கு அது தாவோயிஸ்ட் ஊவோ தெரியுமாடா அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. அப்படியா, அது யார் அப்படின்னு ஹீரோ கேட்பான். நான் தான் சொன்னேனே, அவனை யாருக்குமே தெரியாது, நீ சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிற பார்த்தியா அப்படின்னு ஹீரோயின் வந்து தன்னோட கசின்கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. லூசு பாக்கி, அது வந்து தாவோயிஸ்ட் ஊ கிடையாது, அது ஊட்டியான், ஒழுங்கா பேரை சொல்லு அப்படின்னு கசின் சொல்லுவான். அவன் உனக்கு தெரியுமாடா அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. நல்லாவே தெரியுமே அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அவரோட பெயிண்டிங் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்காமே, அவரோட பெயிண்டிங் மாதிரி அப்படியே டிட்டோவா உன்னால் பெயிண்டிங் பண்ணி தர முடியுமா அப்படின்னு ஆனி கேட்பாங்க. எதுக்கு இப்படி கேட்குறீங்க, அப்போ நீங்கள் இல்லீகல் அந்த மாதிரி ஒரு டூப்ளிகேட்டை வந்து உருவாக்கி பிளாக் மார்க்கெட்டில் போய் விற்று காசாக்கப்படுங்களா, அதெல்லாம் என்னால் முடியாதுப்பா அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். நான் அதுக்காக ஒன்றும் கேட்க கிடையாதுடா, எனக்கு சாக போகிற ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் நான் கேட்குறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆமாம், அது யார் அப்படின்னு கோவை கேட்பான். அதுவா, அது மெங்கு தான்டா, வாயை மூடிட்டுரு, அவருக்கு இந்த ஊட்டியானோட பெயிண்டிங்னா ரொம்பவே பிடிக்கும், அதை வாங்கி தர அளவுக்கு என்கிட்ட இப்போ காசு இல்லை,
அதனால் எப்படியாவது அவர் சாக போகிறதுக்கு முன்னாடி அந்த பெயிண்டிங்கை பார்த்துட்டு அவர் செத்தார்னா அவரோட ஆத்மா சாந்தி அடையும்ல, அதுக்காக தான் ஒரே ஒரு உதவி மட்டும் எனக்கு நீங்கள் செய்யுங்களே, நீங்கள் தான் பெரிய ஜென்டில்மேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு ஹீரோ கேட்பான். உதவி பண்ணுங்கன்னு சொன்னேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. இல்லை அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னீங்களே அப்படின்னு ஹீரோ கேட்பான். அதுவா, எனக்கு சாக போகிற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. இல்லை அதுக்கும் முன்னாடி ஒன்று சொன்னீங்களே அப்படின்னு ஹீரோ கேட்பான். ஜென்டில்மேன்னு சொன்னேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. இப்போ உடனே ஹீரோ வந்து ஹீரோயின் சொன்னதை கேட்க கொஞ்சம் பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பானா. ஹீரோயினுக்கு வந்து புரிஞ்சு போச்சு, அட இவன் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, ஜென்டில்மேன் நீங்கள் தான் ஜென்டில்மேன், எனக்கு ஹெல்ப் பண்ணணும், உங்களை தவிர எனக்கு வேறு யாராலையும் ஹெல்ப் பண்ண முடியாது, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆனி சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்கவும் நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குவான். அடுத்த நாள் காலையில் மெங்கோட வீட்டை தான் காட்டுறாங்க. மெங்கோட ஒய்ஃப் மெங்க்கு வந்து டீ போட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்களா. இந்த டீயில் இன்னும் கொஞ்சம் டிகாஷன் போட்டிருக்கணும், அது மட்டும் இல்லாமல் இறக்கும் போது அந்த ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குது பார்த்தியா, அதை போட்டு இறக்கிருந்தேன்னா இன்னும் நல்ல நறுமணத்தோடு இருந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு மெங் சொல்வார். எனக்கு அந்த அளவுக்குன்னா அறிவு கிடையாதுங்க, எனக்கு எப்போவுமே உங்களை பார்த்துக்கிறது மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்களாம். அப்பன்னு பார்த்து ஒரு சர்வெண்ட் அங்கே வருவான். சார் உங்களை பார்க்கறதுக்காக ஒரு லேடி வந்திருக்காங்க சார் அப்படின்னு அந்த சர்வெண்ட் சொல்லுவான். உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்களாண்டி போடி அப்படின்னு வந்து மெங் சொல்லிட்டு இருப்பாரு. இல்ல சார் உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு சர்வன் சொல்வான். கடைசியில வந்தது வேற யாருமே இல்ல, ஹீரோயின் தான் அங்க வந்திருப்பாங்க. சார் உங்களுக்காக ஒரு பெரிய கிஃப்ட் கொண்டு வந்திருக்கீங்க பாருங்க, ஊட்டியானோட அந்த பெயிண்டிங் தான் இது, இங்க பாருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் காட்டுவாங்க. என்னம்மா உனக்கு அந்த ஊட்டியான தெரியுமா என்ன அப்படின்னு மெங் கேட்பாரு. ஏன் சார் தெரியாது, ஊட்டியானா யாரு, அவருக்கு அந்த பப்ல இருக்கக்கூடிய அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணுன்னா ரொம்பவே பிடிக்குமே, அவர் தானே அவரு அப்படின்னு சொல்லி ஆனி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து இந்த மெங்கோட அசிஸ்டன்ட் அங்கே ஓடி வருவார். சார் ஒரு கெட்ட செய்தி சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே அவரே பேச்சு நிறுத்திடுவாரு. இப்போதைக்கு நான் ஒன்றும் பிஸியான இல்லை, வந்த மேட்ரு மேலே சொல்லு அப்படின்னு வந்து மெங் கேட்டுட்டு இருப்பாரு. சார் நம்ம டியான்பிங்க்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் வர போகிறாங்களா சார் அப்படின்னு இந்த அசிஸ்டன்ட் சொல்வார். என்னடா சொல்கிற, அவங்க டீ நல்லா இருக்கான்னு செக் பண்ண வராங்களா இல்லை நம்ம வேலை நல்லா இருக்கான்னு செக் பண்ண வராங்களா அப்படின்னு சொல்லி இவர் கேட்பாரு. இப்போ கொஞ்ச நாளாக ரீசெண்டாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கல்யாண வயசில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி புறக்கணிச்சிட்டு இருக்காங்க சார், அதான் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக போயிட்டு இருக்கு சார் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்வார். என்னடா சொல்கிற, அப்போ 4-5 பேர் அரெஸ்ட் பண்ணி போட வேண்டியதானே, அப்போ தான் அவங்களுக்கு புத்தி வரும் அப்படின்னு மெங் சொல்வார். அதையும் தான் நான் செஞ்சு பார்த்துட்டேன்னு சார், நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணி போட்டு பார்த்துட்டேன், ஆனால் அவங்க எல்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அங்கே கல்யாணங்கிறது பாலங்கணத்தில் விழுகிற மாதிரியாம், நான்லாம் அதெல்லாம் பண்ணிக்க மாட்டேன், நான் என்னையை தான் ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் காலம் முழுக்க சிங்கிளாக தான் இருப்பேனே தவிர வேறு எவனையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி டைலாக் பேசிகிட்டு இருக்காங்க சார். இது தவிர வேறு என்ன சார் நான் பண்ணுறது, எனக்கு ஒன்றும் புரியல சார் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் வந்து புலம்பிட்டு இருப்பாரு. இந்த விஷயத்தை அப்படியே நம்ம சும்மா விட்டுறக்கூடாதுடா, இந்த மாதிரி யார் கல்யாண வயசுக்கு வந்து இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் நாடு கடத்திடுவேன் அப்படின்னு சொல்லு, இது என்னோட இம்மிடியேட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி போய் அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி மெங் சொல்லிட்டு இருப்பாரு. மெங்கும் இந்த அசிஸ்டன்ட் பேசிட்டு இருக்க எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் வந்து ஒட்டிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்கும் நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே தூக்கி வாடி போட்டுரும். சார் இருந்தாலும் அவங்கள சாகடிக்கிறேங்கிறது இதெல்லாம் ஓவரா தெரியல அப்படின்னு சொல்லி மெங்கோட அசிஸ்டன்ட் கேட்பாரு. ஏண்டா ஏன் நான் செய்கிறது அவங்களோட வாழ்க்கை சாவை விட்டு ரொம்ப மோசமாக போயிடக்கூடாதுன்னு சரி, அது உனக்கு புரியுதா அப்படின்னு மெங் சொல்லுவார். புரியுது சார் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். ஆமாம்மா ஏதோ கிஃப்ட் இருக்குன்னு சொன்னீங்க, இங்கே வா என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லி மெங் கூப்பிடுவார். நம்ம ஹீரோயின் அந்த பெயிண்டிங் வந்து பாதி திறந்து காட்டுவாங்க. நம்ம மெங் ஆர்வமாக பார்த்துட்டு இருப்பாங்களா. சார் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப்பு, என்னோட ரெஸ்டாரண்ட்டை பற்றி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. என்னம்மா அந்த கேம்லிங் கூட ஒன்று தானே சொல்கிற, அதை பற்றி நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் முடிச்சு விட்டுலாம், ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி மெங் சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரே சந்தோஷம், உடனே அந்த பெயிண்டிங் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. இந்த மெங்கும் அதை வந்து நல்லா உத்து பார்ப்பாரா. கடைசியில் பார்த்தா கீழே வந்து நம்ம ஹீரோவோட பேர் வந்து போட்டிருக்கோம். ஆமாம்மா அந்த பெயிண்டிங் யார் வரைஞ்சான்னு நீ சொன்ன, ஊட்டியான் தான் சார் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. ஊட்டியானா, அப்புறம் இந்த பேர் யாரோட பேருமா அப்படின்னு சொல்லி நம்ம மெங் கோவப்படுவார். அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயினை 2 பேர் வெளில கொண்டு வந்து போட்டுருவாங்க. இங்கே பாரு, இன்னொரு தடவை என்னை ஏமாத்தணும்னு என்னோட வீட்டு பக்கம் நீ வந்தேன்னு வைவே உன் காலை உடச்சு புரியும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மெங் ரொம்ப கோவப்பட்டு இருப்பாரு. அன்னைக்கு நைட் இந்த மெங்கோட அசிஸ்டன்ட் வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. என்னம்மா சார் உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்காது, கவலைப்படாதமா அந்த ரெஸ்டாரண்ட் விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மெங்கோட அசிஸ்டன்ட் ஷியோ சொல்லிட்டு இருப்பாரு. ஆமாம் சார், உங்களுக்கு வேறு யாராலும் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது சார், நீங்கள் தான் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. உனக்கு அந்த சவுண்ட் கேட்குதா அப்படின்னு ஷியோ கேட்பாரு. யாராவது யாரா வெளியே இருக்கா யாருன்னு கேட்குறேனே அப்படின்னு சொல்லி நம்ம ஆனி கத்திட்டு இருப்பாங்க. வெளியில் யாரும் இல்லைம்மா, நான் சொன்னது அந்த பப்பில் ஒரு பொண்ணு பாடிட்டு இருக்குல்ல, அந்த பொண்ணோட வாய்ஸ் ஒன்று கேட்குதா, எவ்வளோ அருமையாக இருக்குது, நான் அந்த பப்புக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு பே பண்ணணும், ஆனால் இப்போ என்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லை, நீ மட்டும் 1 வருஷத்துக்கு பே பண்ணி விட்ட அப்படின்னு சொல்லிட்டுனா எல்லா பிரச்சனையும் முடிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லி சியோ சொல்வார்.
எல்லாம் சரிதான் சார், நீங்கள் என்னோட ரெஸ்டாரண்ட் வந்து மீட்டு கொடுங்க, அதுக்கு பின்னாடி நீங்கள் சொன்னதெல்லாம் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஆனி சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷியோ அங்கேருந்து கிளம்பலான்னு போவார். சார் இங்கேருந்து போகாதீங்க சார், நீங்கள் தான் சார் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நீங்கள் இல்லைன்னா யார் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு நம்ம ஆனி வந்து அவரை தடுத்து நிறுத்துவாங்க. உன்கிட்ட தான் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு, பணம் இல்லாமல் உதவினா எதிர்பார்க்க முடியாது புரிஞ்சுச்சா அப்படின்னு சொல்லி ஷியோ சொல்லிட்டு இருப்பாரு. என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, உங்களை விட்டால் எனக்கு வேறு யாருமே இல்லை, நீங்கள் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், கடைசியாக கேட்குறேன், ஒரு 50 வெள்ளிக்காசு மட்டும் வாங்கிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சு விட்ருங்களேன் அப்படின்னு சொல்லி ஆனி கேட்பாங்க. அதெல்லாம் முடியாதுமா, ஒரு 100 வெள்ளிக்காசு போட்டு முடிச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லி ஷியோ சொல்லிட்டு இருப்பாரு. என்கிட்ட அந்த அளவுக்கு நான் காசு இல்லை சார், என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு ஆனி சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்போ ஆளை விடு சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஷியோ அங்கேருந்து கிளம்பி போவார். நம்ம ஹீரோயின் போய் நம்ம ஷியோ போக விடாமல் தடுத்துருவாங்க. சார் இங்கேருந்து போகாதீங்க சார், நீங்கள் தான் சார் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நான் பேசுனதான் மன்னிச்சுக்கோங்க சார், ஒரு 10 வெள்ளிக்காசு மட்டும் வாங்கிட்டு முடிச்சு விட்ருங்க சார் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்பாங்க. நான் ஒரு தடவை சொன்னால் எனக்கு புரியாதா, நான் சொன்னால் 100னா 100 தான், அதுக்கு மேலேனா முடியாது அப்படின்னு சொல்லி ஷியோ அங்கேருந்து கிளம்பலான்னு போவார். நம்ம ஹீரோயின் பிடிச்சி ஷியோ வந்து தடுத்துட்டு இருப்பாங்களா. இப்போ நீ விட போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட துணி வந்து கிழிஞ்சு போயிடும். இப்போ நீ என்ன பண்ண, நீ எனக்கு உதவி பண்ணாமல் நீங்க இருந்து வெளில போகவே முடியாது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து யாராவது காப்பாத்துங்க, திருடேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க 50 சில்வர் வாங்கிட்டு முடிச்சு விட்டுருங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம ஆனி சொல்லிட்டு இருப்பாங்க. யாராவது காப்பாத்துங்க, திருடேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. ஷியோ உடனே நம்ம ஹீரோயினோட முகத்தோட பிரிச்சு கீழே தள்ளி விட்டு அங்கிருந்து வெளில வந்துருவாரு. உடனே நம்ம ஹீரோயின் ஷியோ பின்னாடியே போய் சார் நீங்க தான் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நான் பேசுனதான் மனசுல வச்சுக்காதீங்க சார், உங்களை தவிர யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க சார் அப்படின்னு கெஞ்சிட்டு இருப்பாங்க. இங்க பாரு, இந்த மாதிரி நடிக்கிற வேலை வச்சுக்காத, உன்னை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப எரிச்சலா வருது அப்படின்னு சொல்லி ஷியோ சொல்லிட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஒரு பெரிய வெளில வருவாரா. அதை நம்ம ஹீரோயின் நோட் பண்ணிட்டு அந்த மெங்கோட அசிஸ்டன்ட் என்கிட்ட வந்து தப்பா நடந்துக்க பாக்குறான், இங்க பாருங்க யாராவது உதவி பண்ணுங்களே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. ஓ நீ இப்படி போறியா, அப்போ எங்களுக்கு மட்டும் பண்ண தெரியாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஷியோ தன்னோட சட்டையை கழட்டி விட்டு ஐயோ யாராவது காப்பாத்துங்களே, இந்த பொண்ணு என்கிட்ட தப்பா நடக்க பார்க்குதே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாரு. அப்பான்னு பார்த்து இந்த ஷியோ பின்னாடி இருந்து யாரோ மட்டன் அடிச்சிருவாங்க. அதனால ஷியோ வந்து மயங்கி கீழே விழுந்துருவாரு. பார்த்தா வந்திருக்கிறது நம்ம ஹீரோ தான். உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்பான். இப்போ எதுக்கு நீ போய் அவனை அடிச்ச அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து அந்த சைடு ரோந்து போகிற போலீஸ் வந்து அங்கே வந்துடுவாங்க. என்னம்மா பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. போலீஸை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுவாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சிருவாங்க. இப்போ எதுக்கு நீ பயந்து ஓடுற, தப்பெல்லாம் அவன் தான் சார் பண்ண, அந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான் பாருங்க மொல்ல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். உடனே போலீஸும் கீழே மயம் கிடக்கிறது யாருன்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. இவர் மெங்கோட அசிஸ்டன்ட் ஆச்சு, இவர் நீதித்துறையில் ஒர்க் பண்ணுறாரு, இவர் எப்படி தப்பு பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் வந்து பாதி தூரம் ஓடி இருப்பாங்க. உடனே போய் அவளை பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பாதி போலீஸ்க்கு மேலே ஹீரோயினை துரத்திட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆமாம் நாம தானே இவனை வந்து அடித்தோம், இப்போ எதுக்கு அவளை துரத்திட்டு போகிறாங்க, ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி ஹீரோ முடிச்சுட்டு இருப்பான். அப்போ ஒரே ஒரு போலீஸ் மட்டும் இந்த சிஓ வந்து பார்த்துட்டு இருப்பாரு. ஆமாம் சார் நீங்கள் மட்டும் எதுக்கு இங்கே நிற்கிறீங்க, நீங்கள் போகல அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பான். ஆமாம் நானும் போகும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் அங்கேருந்து ஓடி போயிடுவார். நம்ம ஹீரோ வந்து ஷியோவை செக் பண்ணி பார்ப்பான். அசைவே இருக்காதா, நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போயிடுவான். அடுத்த நாள் காலையில் டியான்பிங் கவர்மெண்ட் ஆஃபீஸை தான் காட்டுவாங்க. ஹீரோயினை வந்து அரெஸ்ட் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அம்மா உன் பேர் என்னம்மா அப்படின்ட்டு அங்கே இருக்க மெங் கேட்பாரு. லியா அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்களா. ஓ அப்போ நீ ஆணி இல்லை, கல்யாணங்கிறது பாலங்கிணறு, நான் காலம் முழுக்க மோட்டர் சிங்கிள்னு பேசிக்கிட்டு இருந்தது நீ இல்லை அப்படி தானே அப்படின்னு மெங் கேட்பாரு. ஓ உங்களுக்கு என்னோட பேர்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கே அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்களா. இந்த நக்கல் பண்ணுற வேலைன்னா என்கிட்ட வச்சுக்கக்கூடாது, நீ ரெஸ்டாரண்ட்டுங்கிற பேரில் அங்கே சூதாட்ட கிளப் வச்சு நடத்திட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் நிறைய தப்பான விஷயம் வேறு செஞ்சிட்ருக்க, இது எதுவுமே சரியில்லை, பல குற்றங்களுக்கு உன் மேலே வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அதனால் உனக்கு சிவியராக பனிஷ்மெண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு மெங் சொல்வார். சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் ரெஸ்டாரண்ட் தான் வச்சு நடத்திட்டுருக்கேன், மிச்சப்படி வேறு எதுவுமே நான் செய்ய கிடையாது, நீங்கள் ஏன் இப்படி என்னை வந்து சந்தேகப்படுறீங்க, என்கிட்ட வந்து போதுமான அளவு பணம் கிடையாது, நீங்கள் கேட்குற அளவு பணம் கொடுக்குற அளவுக்கு நான் ஆள் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. சரி அது எல்லாத்தையும் விட்டுரு, நீ ஒன்றுமே செய்யலைன்னு கூட வச்சுக்கலாம், ஆனால் ஏன் நீ அப்பாவி மக்களெல்லாம் அடித்து துன்புறுத்திட்டு இருக்கியாம்ல அப்படின்ட்டு மெங் கேட்பாரு. அப்படி எந்த அப்பாவியை நான் அடிச்சேன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. வேற யார், என்னோட அசிஸ்டன்ட் ஷியோவை தான் நீ வந்து அடிச்சிருக்க, இங்கே பாரு அந்த அப்பாவி இவர் தான் அப்படின்ட்டு மெங் வந்து ஷியோவை வந்து காட்டுவார். சார் நான் இவர் அடிக்கவே இல்லையே சார் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. என்னத்தை அடிக்கலையா, பொய்யா சொல்கிறேன், நீ இவளுக்கு வந்து சிவியராக பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்ட்டு மெங் சொல்வார். சார் இப்போ என்ன சொல்லாதீங்க சார், காம்படிஷனாக ஒரு 2 வெள்ளிக்காசு மட்டும் தந்துடுறேன், நீ விட்டுறீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. ஏன்னா 2 வெள்ளிக்காசா, 200 கொடுத்தா தான் உன்னை என்ன ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு மெங் சொல்வார். என்ன சார் நீங்கள் சொல்கிறீங்க, நேற்று நைட்டு தான் உங்கள் அசிஸ்டன்ட் ஜியோ வந்து 100ன்னு பேசி முடிச்சாரு, இப்போ நீங்கள் என்ன 200ன்னு கேட்குறீங்க, நியாயமே இல்லை பார்த்துக்கோங்க அப்படின்னு ஹீரோயின் கத்திட்டு இருப்பாங்க. என்னடா சொல்கிறா இவ, என்ன சொல்கிறா இவ, என்ன நடந்துச்சு, நீ காசு வாங்கினியா அப்படின்னு மெங் கேட்பாரு.
சார் அந்த பொண்ணு சும்மா பொய் பேசிகிட்டு இருக்கு சார், அந்த பொண்ணு சொல்கிறத நான் நம்பாதீங்க, அந்த பொண்ணு காசு தருமா அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டு பார்த்தேன், அந்த பொண்ணு அப்படியே மாற்றி பேசுது சார் அப்படின்னு சொல்லி ஷியோ சொல்லிகிட்டு இருப்பார். ஐயா சாமி, என்கிட்ட அந்த அளவுக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட்னா கிடையாதுப்பா அப்படின்னு ஆனி சொல்லுவாங்க. ஓ, உங்கள்கிட்ட பணம் இருக்குது இல்லைங்கிறதுனா எனக்கு தேவையில்லாது, அது ஓன் பிரச்சனை, நீ நிறையா பொய் சொல்லியிருக்க, அது மட்டும் இல்லாமல் நீ ரெஸ்டாரண்ட்டுங்கிற பேரில் வந்து கேம்பிளிங் ஹவுஸ் வச்சு நடத்திட்டு இருந்திருக்க, அது மட்டுமா அப்பாவியான இந்த ஷியோ வேற நீ அடிச்சிருக்க, இது எல்லா குற்றத்துக்கும் உன்னை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த நாடு கடத்த போகிறேன், இல்லை உன் தலையை கண்டதுன்னு நம்ம வெட்ட போகிறேன், இது மட்டும்தான் உனக்கான பனிஷ்மெண்ட் அப்படின்னு மெங் சொல்வார். இதெல்லாம் கேட்கும் ஹீரோயின் மனசு உடஞ்சி போயிடுவாங்க. அப்போ மெங்கோட அசிஸ்டண்ட் வந்து மெங்கோட காதலை என்னமோ ஒன்று சொல்லுவாங்க. இது கரெக்டான ஐடியாவாக இருக்கும், நீ என்ன பண்ணுற, நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிற, அப்போ தான் உன்னை வந்து ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மெங் சொல்லுவார். ஆமாம் சார், கரெக்டான தண்டனை தான் சார் இந்த பொண்ணு கொடுத்துருக்கீங்க, அப்போ தான் இந்த பொண்ணை பார்த்துட்டு மிச்சம் எல்லா பொண்ணும் வந்து திருந்துங்க, ஒரு நல்ல பாடமாக இருக்கும் சார் அப்படின்னு ஷியோ சொல்லிட்டு இருப்பார். என்னால் கல்யாணம்னா பண்ணிக்க முடியாது அப்படின்னு ஆனி சொல்லுவாங்க. என்னது முடியாதா, இப்போ இவளோட தலையை வெட்டி கொள்ளுங்க, இல்லைனா கொண்டு போய் நாடு கடத்தி விட்ருங்க அப்படின்னு மெங் சொல்லுவார். ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் யாரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது ஹீரோயின் கேட்பாங்க. எனக்கு என்ன தெரியும் யார் என்னன்ட்டு, அது ஓன் பிரச்சனை, நாளைக்குள்ளே வந்து நீ கல்யாணம் பண்ணணும், இல்லைனா உனக்கான பனிஷ்மெண்ட் வந்து நான் கொடுத்தே தருவேன் அப்படின்னு சொல்லி மெங் வந்து கோட்டை கலைச்சிருவார். நம்ம ஹீரோயினை கொண்டு போய் ஜெயிலில் போட்டிருப்பாங்க. ஹீரோயின் ஒரு பக்கம் வந்து சோகம் உட்காந்துருப்பாங்களா, அவள் பக்கத்தில் செல்லில் இருக்க ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோயினையே வந்து குறுகுறுன்னு பார்த்துட்டு இருப்பான். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வர்ணித்து பேசிகிட்டு இருப்பானா. உடனே ஹீரோயினுக்கு வந்து கோவம் வந்துடும். இன்னொன்று தடவை ஏதாவது பேசினா உன் நாக்கை இழுத்து வச்சு வெட்டிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு ஹீரோயின் மாட்டிகிட்டு இருப்பாங்க. பரவாயில்லையே, நீ கோவப்படுறப்ப கூட ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பான். ஏன்டா நான் எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையே வந்து பேசிகிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வந்து அவனை நங்குன்னு மிதிச்சு போடுவாங்க. அப்பான்னு பார்த்து ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு வந்திருப்பாங்க. சாரிப்பா, என்னால் தான் நீ இப்போ உள்ளே இருக்க, நான் தானே அவனை அடித்தேன், அதனால தான் நீ உள்ளே இருக்க, என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பான். இல்லை அதனால நான் ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை உள்ள உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லு, நான் ஆஃபிஷியல்கிட்ட சொல்லி ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அதெல்லாம் எதுவுமே தேவையே இல்லை, நீங்கள் மட்டும் அந்த பெயிண்டிங் கீழே உங்கள் பேரை போடாமல் இருந்திருந்தா இந்நேரம் அந்த மெங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான், ஆனால் அதெல்லாம் நடக்காமல் போச்சே அப்படின்னு ஆனி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனி சொன்னதை கேட்கும் ஹீரோ வந்து அப்செட் ஆயிடுவானா. சாரி நான் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது தான், எல்லாமே என்னோட தப்பு தான், எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுறீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. என்னன்னு மட்டும் சொல்லுங்கள், நான் செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். என்னோட கசின் கூவே இருக்கானே, அவங்ககிட்ட வீட்டில் இருக்க எல்லா பணத்தை எடுத்துட்டு இங்கே வர சொல்கிறீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. அதை நீங்களே டேரெக்டாக அவனை கூப்பிட்டு சொல்ல வேண்டியதானே அப்படின்னு ஹீரோ கேட்பாரு. அப்புறம் இன்னொரு ரெண்டாவது ஒரு உதவி மட்டும் எனக்கு பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. அப்படி என்ன அது உதவி, இவ்வளோ கெஞ்சுறீங்களே அப்படின்னு வந்து ஹீரோ கேட்பான். அம்மா நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. அதே எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க, அப்படி என்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் நான் அப்படின்னு ஹீரோ கேட்பான். வேற ஒன்றும் இல்லை, நாளைக்கு நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அதான் அப்படின்னு ஆனி சொல்லுவாங்க. என்னது கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்னு ஹீரோ கேட்பான். அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். சைனீஸ் ஃபேமிலி ட்ராமாவோட 2வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் சீனை தான் காட்டுறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின்கிட்ட ஒரு லேடி வந்து பிரச்சனை பண்ணியிருப்பாங்களே, அவங்களோட பொண்ணு வந்து ஷாங்கிற ஒருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போவார். அவர் வந்து ஒரு பெரிய அஃபிஷியலாக இருப்பார் போல். ஊரில் இருக்க எல்லாரும் அன்றைக்கி நடக்கிற கல்யாண ஊர்வலத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த சாங் இப்படி தான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பொண்ணாக கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு குடிச்சிட்டு போதில் இருக்கும்போது அப்படியே அடித்து கொன்றாரு. பாவம் இந்த பொண்ணுக்கு என்ன நிலமாக போகுதோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த லேடி என்னோட பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நைட் இந்த சாங்கோட ரூமை தான் காட்டுறாங்க. இந்த பொண்ணு சாங்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சாங் நல்லா குடிச்சிட்டு அங்கே வந்திருப்பான். அப்போ வெட்டிங் ஒயினை குடிச்சிட்டு நம்மளோட கல்யாணத்தை வந்து நீ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஒயினை எடுத்து குடிச்சிட்டு இந்த கல்யாண பொண்ணு கிட்ட வந்து அவளோட முக்காடை விளக்கிட்டு பார்ப்பானா. கடைசியில் பார்த்தா அது வந்து நம்ம ஹீரோயின் தான். ஆமாம், நீ யார், நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி இந்த சாங் கேட்டுட்டு இருப்பான். உடனே நம்ம ஹீரோயின் ஒரே எத்து அவன் கீழே போய் விழுந்துருவான். என்னடா என்ன பொண்ணுங்க எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி கூப்பிட்டு வந்து வச்சுட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ மூலம் யாருமா, எதுக்கு வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சாங் கேட்பான். நான் தாண்டா உன்னோட அம்மா, இந்த ஊரில் அநியாயம் எங்கன்னா நடக்குதோ அதெல்லாம் தட்டி கேட்க வருவாங்களே, அந்த ஜின் பூஹாங் நான் தான் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. என்னது நீ தான் அந்த ஜின் பூஹாங்கா, ஐயோ மேடம் என்னை விட்டுருங்க மேடம் அப்படின்னு சொல்லி இந்த சாங் கெஞ்சிட்டு இருப்பான். என்னடா எல்லா தப்பையும் செஞ்சுட்டு விட்டுருன்னா எப்படி விட முடியும், உடனே அப்படி சும்மா நான் விட முடியாது பாஸ் அப்படின்னு நம்ம ஆனி சொல்லிட்டு இருப்பாங்க. சாங்க்கு வந்து திடீர்னு நெஞ்சு வலி வந்துடும். நெஞ்சு பிடிச்சிட்டு இருப்பானா, டே நடிக்காத அப்படின்னு சொல்லி ஆனி சொல்லிட்டு இருப்பாங்க. கடைசியில் வந்து அவன் நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவான்.
வந்துடுவான். நம்ம ஆனி டேய் செத்து போனமா நடிச்சு என்னை ஏமாத்தணும்னு வந்துட்டு நினைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மூச்சு பேச்சு இருக்காதா, என்னோட அவன் உண்மையை செத்துட்டான் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரே சாக்கு. கடைசியில் பார்த்தா அவன் குடிச்சிட்டு இருந்த அந்த ஒயினில் வந்து விஷத்தை வச்சிருப்பாங்க. அப்பான்னு பார்த்து வெளில யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்கும். உடனே நம்ம ஹீரோயின் அங்கேருந்து விண்டோ வழியாக எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. வந்துட்டு இந்த ஆட்கள் வந்து இந்த மாதிரி சாங் இறந்து போயிட்டார் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருக்கும் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம ஹீரோ கிட்ட ஹீரோயின் வந்து நாளைக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யாரை அப்படின்னு ஹீரோ கேட்பாரு. நீயும் நானும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. என்னாலாம் முடியாதுப்பா, என்னை ஆளை விடு அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். ஏன் இந்த மாதிரி பேசுறீங்களே, இதை விட்டால் எனக்கு வேறு வழியே இல்லை. நேற்று நைட் நீங்கள் ஒருத்தர் வந்து அடிச்சிங்களே, அவன் தான் போய் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அதனால தான் என்னை அரெஸ்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் எனக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சுறீங்க, அது எனக்கு புரியுது. ஆனால் என் மேலே தான் தப்புன்னு சொல்லி என்னை அரெஸ்ட் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. இப்போ எனக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று நான் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை நான் சாகணும். இதை விட்டால் எனக்கு வேறு வழி இல்லை. எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஆனி கேட்பாங்க. என்னாலும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போகலான்னு பார்ப்பானா. உனக்கு நான் 2 தடவைக்கு மேலே ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இதான் நீ எனக்கு காட்டுற நன்றி கடனா அப்படின்னு ஆனி கேட்டுட்டு இருப்பாங்க. என்னால் நீ என்ன டைலாக் சொன்னாலும் எந்த உதவியும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போவான். ஆமாம் போங்க போங்க, யாரும் முன்ன பின்ன தெரியாதவங்க கூட எனக்கு உதவி பண்ண மாட்டாங்க. கடைசியில் நீ தான் நல்லாவே ஜென்டில்மேன் நினச்சேன், ஆனால் நீ இப்போ கடைசியில் உதவி செய்யாமல் போயிட்டல, போ போ அப்படின்னு சொல்லி ஆனி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்களா. நம்ம ஆனி வந்து இவனை ஜென்டில்மேன் சொன்னது ஹீரோக்கு வந்து ரொம்ப இதாயிரும். உடனே சீன் போட்டே வந்து பேசுவான். ஆமாம் ஊரில் இருக்க யாருமே வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, என்ன மாதிரி ஜென்டில்மேன் தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, இருந்தாலும் உங்கள்கிட்ட வேறு பிளான் இல்லையா அதை தவிர அப்படின்னு ஹீரோ கேட்பான். சரி நீங்கள் போகணும்னு நினச்சா நீங்கள் போங்க, என்ன பண்ணுறது, நான் இங்கேயே கடந்து சாகுறேன், வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆனி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிற மாதிரி நடிச்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்டிருந்த ஹீரோ சரி என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது, ஆனால் என்ன, நான் ஒருத்தன் வந்து கொலை பண்ணிட்டேன், அந்த பாவத்தை எங்கே போய் தொலைக்கிறேன்னு தெரியாமல் தான் நான் வந்து சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்வான். அதான் நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாவம் எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மையாக மாறி போயிடும், புண்ணியமாக போகும். நான் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி கல்யாணம் தான், மிச்சப்படி வேறு ஒன்றுமே இல்லை. நமக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் யாரோ நான் யாரோ, நான் உங்கள் வழியில் வந்து தலையிட மாட்டேன் அப்படின்னு ஆனி சொல்லுவாங்க. அப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. எனக்கு எப்போவுமே உன் மேலே இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது கிடையவே கிடையாது. நான் எப்போவுமே உன்னை லவ் பண்ண மாட்டேன், உங்க கூட இன்டிமேட்டாக இருக்க மாட்டேன். அதெல்லாம் நீ என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். சேச்சே எனக்கு அந்த மாதிரி எண்ணம்னா கிடையாது, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். நாளைக்கு காலையில் ஒரு 10 மணியை போல் என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு மட்டும் வந்துடுங்க, எனக்கு இந்த உதவி மட்டும் செய்யுங்க அப்படின்னு ஆனி கேட்டுட்ருப்பாங்க. ஹனி அப்போ நீ என்னை விட்டுட்டு போக போறியா அப்படின்னு சொல்லி பக்கத்து செல்லில் இருக்க வந்து கத்திட்டு இருப்பானா. டே நாயை உனக்கு எவ்வளோ மியூச்சுவல் அடங்க மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஆனி போய் அவனை மிதிச்சிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ அங்கேருந்து கிளம்பி போவான். ஜென்டில்மேன் நீங்கள் பாட்டுக்கு போகிறீங்க, நாளைக்கு காலையில் 10 மணிக்கு என்னோட வீட்டுக்கு வந்துருங்க மறக்காம அப்படின்னு ஆனி கூப்பிடுவாங்க. இந்த ஜின்கான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றுவான் அப்படின்னு ஹீரோ டைலாக் பேசிட்டு அங்கேருந்து போயிடுவான். ஆமாம்மா ஜென்டில்மேனா சும்மாவா அப்படின்னு ஆனி சொல்லிட்டு இருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் ஜெயிலுக்கு ஷியோ வந்திருப்பாரு. இதுக்கு தான் சொன்னேன், இதுக்கு நான் 100 வெள்ளின்னு தான் பேச முடிச்சு, இன்னைக்கு பார்த்து 200 வெள்ளி நீ கொடுக்குற மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னு ஷியோ சொல்லிட்டு இருப்பாரு. இல்லை 200 காசு இருக்கா, நான் ஒரு தடவை எண்ணி பார்த்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னு ஆனி சொல்லுவாங்களா. அதெல்லாம் நீ ஒன்று எண்ணி பார்க்க வேணாம் குடும்பல அப்படின்னு அந்த காசு படிங்குவார். இந்த 200 வெள்ளி காசு நேற்று நைட் நீ என்னை அடிச்சல, அதுக்கான காம்பன்சேஷன் மட்டும்தான், மிச்சப்படி உனக்கு ரெஸ்டாரண்ட்லாம் உனக்குலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஷியோ சொல்லுவார். நீங்கள் ஏன் இப்படின்னா பேசுகிறீங்க, நம்ம அக்ரிமெண்ட் படி நான் காசு கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னோட ரெஸ்டாரண்ட்டை வந்து ரீஓப்பன் பண்ணி கொடுத்துருவேன் தானே சொன்னீங்க, இப்போ இந்த மாதிரி பேசணும்னு நியாயமே இல்லை அப்படின்னு ஆனி சொல்லுவாங்க. இங்கே பாரு, இதை ஒன்று நல்லா கவனிச்சிக்கோ, இன்னைக்கு மட்டும் அந்த காங்கும் உனக்கு மட்டும் கல்யாணம் ஆகலை அப்படின்னா மெங் சார் உன்னை வந்து போட்டு தலை சொல்லிட்டாரு, நீ உயிரோடு இருக்கிறது இல்லாமல் இருக்கிறதும் உன்னோட கையில் தான் இருக்குது. டே இவ எங்கேயுமே தப்பிச்சு போகாமல் கூட இருந்து பார்த்துக்கங்கடா, விட்டா போதும் எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுவா, பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷியோ அங்கேருந்து போயிடுவார். இந்த 2 கான்ஸ்டபிளும் நம்ம ஹீரோயின் கூடயே போவாங்க. கடைசியில் ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கே வந்து ஹீரோ இருக்க மாட்டான். எங்கே காணா அப்படின்னு போலீஸ் கேட்பாங்களா. இதோ அவன் வந்து கிச்சனில் தான் எனக்கு ஏதாவது சமைச்சிட்டு இருப்பா, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து பார்ப்பாங்க. கிச்சனில் போய் பார்த்தாலும் கிச்சனில் ஹீரோ இருக்க மாட்டான். இல்லை அவன் தூங்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், வாங்க மறுபடியும் போய் ரூம்லேயே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ரூமுக்கு வருவாங்க. அங்கே போய் பார்த்தா வந்து நம்ம ஹீரோ இருக்க மாட்டார். சின்கான் எங்கடா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கற்றுக்கிட்டே தொலைகிட்டு இருப்பாங்களா. இங்கே பாரு உங்க கூட விளையாடுறதுக்குலாம் நேரம் இல்லை, சட்டப்பட்டு வா உன் தலையை வெட்டி விட்டு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. சார் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிடுங்களேன், என்னோட ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு வேலை விஷயமா தான் வெளில போயிருப்பாரு, நான் போய் அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துடுறேனே அப்படின்னு ஆனி அங்கேருந்து போகலான்னு பார்ப்பாங்களா. என்ன எங்களை பார்த்தா முட்டாள் மாதிரி உனக்கு தெரியுதா அப்படின்னு போலீஸ் கேட்பாங்க. இல்லை சார், என்னோட வீட்டில் ஒரு ப்ளம் ஒயின்னு ஒரு ஒயின் இருக்குது, அது உங்களுக்கு வேணுமா அப்படின்னு ஆனி கேட்பாங்க.
ஏன்னா ப்ளம் ஒயினா அந்த ஒயினை எங்கள்கிட்ட கொடுத்துட்டு அதை குடிச்சு நாங்கள் மட்டாயிருவோம், அதுக்கப்புறம் நீ எஸ்கேப் ஆகி போகலான்னு பார்க்குறியா நீ அப்படின்னு போலீஸ் கேட்பாங்க. அப்போ அதுலேருந்து இன்னொன்று கான்ஸ்டபிள் வந்து இந்த ப்ளம் ஒயினும் அதோட வறுத்த கோழி இதெல்லாம் வந்து இந்த ஷான்ஷியன் ரெஸ்டாரண்ட்டில் தானே கொடுப்பாங்க, இப்போ வேறு எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பான். சரிங்க சார், அப்போ உங்களுக்கு சாப்பிட்ற ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனி அங்கேருந்து கிளம்பலான்னு போவாங்களா. உடனே போலீஸ் வந்து ஸ்வாடை எடுத்து வச்சு காட்டுவாங்க. இங்கே பாரு, இங்கேருந்து போகணும்னு நினச்சா உன் தலையை வெட்டி கொன்றுவேன், என்ன இங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்குறியா, அதுக்கு இங்கே நடக்காதுமா அப்படின்னு சொல்லி போலீஸ் தடுத்துடுவாங்க. நான் எப்படியாவது என்னோட ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சாதான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், அவரை போய் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழியை விடுங்க அப்படின்னு சொல்லி ஆனி அங்கேருந்து போகலான்னு பார்ப்பாங்க. இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தெரில, சார் சொன்ன மாதிரி இந்த பொண்ணை வந்து வெட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் 2 பேரும் வாழை எடுப்பாங்களா. உடனே நம்ம ஆனி வந்து தோ சின்கான் வந்துட்டான் பாருங்க அப்படின்னு சொல்லி கத்துவாங்க. உடனே இந்த 2 கான்ஸ்டபிளும் பின்னாடி திரும்பி பார்ப்பாங்களா. அந்த ஒரு கேப்பை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிடுவாங்க. இவங்க 2 பேரும் எங்கே அந்த பொண்ணை காணா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை தேடிக்கிட்டே மார்க்கெட் பக்கமாக வந்துட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு சில போலீஸ் கேங் வந்து நம்ம ஹீரோயினை தேடிக்கிட்டே பின்னாடியே வந்திருப்பாங்க. பக்கம் போய் அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பக்கம் போய் மறைஞ்சிருப்பாங்க. எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை தலையை வெட்டி போட்டணும், இல்லைன்னா மெங்ஸா நம்மளை சும்மா விட மாட்டார், வாங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேங் பூரா நம்ம ஹீரோயின் வந்து தேண்டிட்டு இருப்பாங்க. ஏன் தான் இந்த மெங்கு இப்படி இருக்கானோ, கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் இருந்துக்கிறானே, அது மட்டும் இல்லாமல் இந்த காங் எங்கே தான் போய் தொலைஞ்சானோ, அவன் எங்கே தான் போய் தேரதோ அப்படின்னு புலம்பிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து என்னை விடுங்க விடுங்க அப்படின்னு பெரிய சவுண்டு கேட்கும். என்னென்னு பார்த்தா ஒரு ரூம்குள்ளே இருந்து அந்த சவுண்டு வரும். உடனே நம்ம ஹீரோயின் வந்து ரூமோட டோரை உடச்சிட்டு உள்ளே போய் பார்ப்பாங்க. உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து 2 லேடிஸ் வந்து கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரும் என்னை கிட்னாப் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்துவான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனி வந்து அந்த 2 லேடிஸையும் வந்து கட்டி போட்டு வச்சிருவாங்க. இப்படி பட்ட பகலில் 2 பொண்ணுங்க சேர்ந்து ஒரு பையனை கடத்தி வச்சிருக்கீங்களா, உங்களுக்குலாம் வெக்கமா இல்லை, உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் யார், எதுக்காக கடத்துனீங்க இவனை அப்படின்னு சொல்லி ஆனி கேட்பாங்க. நான் தாண்டி இவனோட அம்மா அப்படின்னு அந்த லேடி சொல்லுவாங்களா. என்னது இவனோட அம்மாவா, என்னது அம்மாவா அப்படின்னு ஆனி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஐயோ தெரியாமல் கை வச்சிட்டும் போலயே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு முழிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கரேஜில் வந்துட்டு இருப்பாங்க. என்னடா சொல்கிறோம், உன்னோட பேர் ஜின்கானா, அப்போ நீ ஜின் குடும்பத்தை சேர்ந்தவனா, அப்போ அந்த ஜின் கஃபே உங்களோடதா, அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு இருக்கிற, சரி அது எல்லாத்தையும் விடு, அவங்க அம்மாங்கிறத கூட என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்க கூடாது, இப்படி எல்லாம் நடந்து போச்சுன்னு கடைசியில் என்னோட மேட்டரை டீலில் விட்டாதடா, என்னை எப்படியாவது நீ கல்யாணம் பண்ணிக்கணும், புரியுதா உனக்கு, பண்ணிக்குவியா அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. இங்கேப்பா நான் ஒரு தடவை சொல்லிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட வார்த்தையை வந்து காப்பாற்றுவேன், இப்போதைக்கு என்னோட வீட்டுக்கு நான் போயிட்டு இருக்கேன், ஏன்னா என்னோட தாத்தா வந்து இறந்து போயிட்டாங்களா, அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோட வீட்டுக்கு வருவாங்க. நம்ம ஹீரோ நேராக இறங்கி உள்ளே போவானா, நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பின்னாடியே போவாங்க. உடனே அங்கே இருக்க ஒரு மெய்ட், நீங்கள் யார், நீங்கள் எதுக்குள்ளே வரீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஹனி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பின்னாடியே போயிடுவாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வந்து அவங்க தாத்தாவோட சடலை சவப்பட்டி இருக்கும்ல, அது முன்னாடி இருந்து மரியாதை செலுத்துவாங்க. சாரி தாத்தா நான் ரொம்ப லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ பேசிகிட்டு இருப்பான். ஆமாம் தாத்தா, நாங்கள் தப்பான நேரத்தில் தான் வந்துட்டோம், நாங்கள் செய்கிறது இந்த நேரத்தில் இப்படி செய்யக்கூடாது தான், இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுறது, எங்கள் விதி எப்படி, அதுக்கு மட்டும் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆனி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி வாடா போய் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஹீரோ கூப்பிடுவாங்க. இல்லை என்னோட பாட்டியை பார்த்துட்டு அப்புறமேட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்வா. சரி வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் ஹீரோட பாட்டியை பார்க்கறதுக்காக அவங்க ரூமுக்கு வருவாங்க. இவங்க தான் ஹீரோவோட பாட்டு, பேர் வந்து வார்னர். பாட்டி ஹீரோயின் வெளில நிற்கிறத பார்த்துட்டு ஆமாம் யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்பாங்க. உடனே இந்த ஹீரோயினும் வந்து உள்ளே வந்துட்டு ஆமாம் நான் தான் இவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்களா. ஏங்க இங்கே பார்த்தீங்களா ஒரு கொடுமையை, அவங்க பேரை அவங்களை பார்க்க எப்படி வந்திருக்கான்னு பாருங்க, இன்னைக்கு உங்களோட இறுதி சடங்கு நடக்குது, ஆனால் உங்கள் பேனே அவனோட வருங்கால மனைவியை கூட்டிகிட்டு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு பாட்டி புலம்பிட்டு இருப்பாங்க. பாட்டி நான் ஒன்றும் இவ்வளோ உண்மையாக கல்யாணம் பண்ணிக்க கிடையாது, இவளுக்கு ஒரு உதவி தான் செய்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருப்போம். டே வாயை மூடுறான், என்னோட சீக்கிரட்னா வெளில சொல்லி தொலைக்காத அப்படின்னு ஆனி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி வந்துட்டு நீ போய் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு போடா அப்படின்னு பாட்டி சொல்லுவாங்க. நான் ஒன்றும் இந்த குடும்பத்தோட உறவாடுறதுக்காக நான் ஒன்றும் வர கிடையாது, தாத்தாவை பார்க்கறதுக்காக வந்தேன், மிச்சப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். டே ஜின்கான் நீ என்னடா பேசிகிட்டு இருக்க, நீ வெளியில் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற, என் பேர் இந்த மாதிரி வெளில போய் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்குது உனக்கு ஒன்றும் அவமானமாக தெரியாதுடா, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படின்னு பாட்டி சொல்லுவாங்க. இந்த வீட்டில் நான் இருக்கிறத விட வெளில இருக்கிறது எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். நிறைய குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒன்று சேர்றது இந்த மாதிரி துக்கத்தில் தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில குடும்பங்கள் வந்து ஒன்று சேர்றது அப்படின்னு பாட்டி சொல்ல வருவாங்களா. ஆமாம் ஒன்று சேர்றது பழி வாங்குறதுக்கு தான் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அப்படி நான் சொல்ல வரலடா, மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையினால ஒன்று சேருவாங்கன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு உங்கள் குடும்பத்தோட சாகசமே வேணாம், நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பி நடந்து வந்துட்டு இருப்பான். ஏன்டா இவ்வளோ பெரிய வசதியான வீட்டை விட்டுட்டு வெளில வந்து இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், உனக்கு உன்னோட குடும்பத்தில் இருக்க அந்த பணம் காசு எதுவுமே வேண்டாமா அப்படின்னு ஆனி கேட்பாங்க. எனக்கு அந்த குடும்பத்துக்கு சுத்தமாக செட்டே ஆகாது, எனக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை, எனக்கு அவங்களோட பணம் காசும் தேவையில்லை அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். உனக்கு வேணாட்டினா நீ போ, அந்த காசு எல்லாத்தையும் எனக்கு வந்து விட்டு கொடுத்துட்டு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு வந்து ஆனி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து நிறைய மெய்ட்ஸ் வந்து நல்ல வெரைட்டியாக வந்து டிஷ்ஷஸ் வந்து நிறைய கொண்டு போயிட்டு இருப்பாங்களாம். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் வந்து ஏக்கமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்து அங்கே நிறைய ஜாராக வந்து இருக்கும். ஏன்னா இங்கே நிறைய ஜாராக இருக்குது, இது எல்லாத்தையும் ஊறுகாய் போட்டு வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஆனி கேட்பாங்க.
இதெல்லாம் ஒன்றும் ஊறுகாய் ஜார் ஒன்றும் கிடையாது, தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இது எல்லாத்தையும் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். என்னடா சொல்கிறீங்க, தண்ணி எதுக்குடா இதில் ஊற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னு ஆனி கேட்பாங்க. இந்த தண்ணி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பு, இது ஒவ்வொரு இடத்துலேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதனால தான் எங்களோட இந்த ஜின் கஃபேயில் இருக்கக்கூடிய டீ வந்து இந்த டியான்பிங்லேயே ரொம்ப ஃபேமஸாக வந்து இருக்குது. இதில் வந்து மழை நீர் இருக்குது, ஏரியிலேருந்து கொண்டு வந்த நீர் இருக்குது, அது மட்டுமா ஒரு குளத்துலேருந்து கொண்டு வந்த நீர் கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புனித தலங்கள்லேருந்து கொண்டு வந்த நீர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலேருந்து நிறைய நீர்களை வந்து கொண்டு வந்து நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோவோட அம்மாவை தான் காட்டுறாங்க. இவங்க தான் ஹீரோவோட அம்மா. பேர் வந்து ஜாரா. இவங்களை வந்து செகண்ட் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வீட்டில். இவங்க பேர் கார்னியா, ஜாராவோட மெய்டு. ஜின்கான் அவங்க அம்மா இறந்ததுக்கு காரணம் நீங்கள் தான் நினச்சிட்டு உங்கள் மேலே பழி போட்டிருக்காரு மேடம் அப்படின்னு இந்த கார்னியா சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் விட அவனை நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு பெரியவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. அப்புறம் நான் அவங்ககிட்ட ஒன்று இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொன்னேன்னா அது என்ன ஆச்சு அப்படின்னு ஜாரா கேட்பாங்க. மாஸ்டர் இறந்ததுக்கு பின்னாடிலேருந்து அவர் இன்னும் கண்ணை திறக்காமல் தான் இருக்கார். எந்தவித சந்தேகமும் வராது தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் அந்த ஜின்கான் வேற திரும்ப வந்துட்டான் மேடம் அப்படின்னு கார்னியா வந்து ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்க மாதிரி சொல்லுவாங்களா. அதுக்கு எதுக்கடி உன் முகத்தை இப்படி வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கிற, அவன் வந்தால் என்ன இப்போ, அவனால் ஒன்றும் செய்ய முடியாது, அவனை எப்போ எப்படி வந்து பார்த்துக்கணும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு ஜாரா பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. ஆல்ரெடி அங்கே போலீஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. இவங்க 2 பேர்த்தையும் பார்த்தோன்னே வாங்க அவங்க 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைனீஸ் முறைப்படி இவங்க 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வந்து இவங்க கையில் கொடுப்பாங்க. அப்போ ஒரு கான்ஸ்டபிள் வந்து ஒரு லெட்டர் எடுத்து இந்த லெட்டர் வந்து நீ சைன் போட்டு கொடு அப்படின்னு ஹீரோயின்ட்டு கொடுப்பாங்க. எல்லாருக்கும் நான் சைன் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு ஆனி கேட்பாங்க. அதுவா, நீ இனிமேல் பட்டு இந்த டியான்பிங்கில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொண்ணுக்கிட்டையும் வந்து கல்யாணங்கிறது ஒரு பாலங்கிணறு, நான் காலம் முழுக்க மோட்டர் சிங்கிள் அப்படிங்கிற டைலாக் வந்து பரப்பிட்டு இருக்கக்கூடாது, அதுதான் வாய் மூடிட்டு இருக்கணும், புரியுதா, சைன் போட்டு கொடு அப்படின்னு கான்ஸ்டபிள் கொடுப்பாங்க. நான் எதுக்கு சைன் போடணும், அதான் முடியாது அப்படின்னு ஆனி சொல்லுவாங்களா. இப்போ மட்டும் நீ முடியாதுன்னு சொன்னேன்னு வைவே அப்படின்ட்டு வாழை எடுப்பாங்களா. ஓகே நான் சைன் போட்டு கொடுத்துறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனி அதை வாங்கிக்குவாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கு பின்னாடியே அந்த ஜின் போஹாங்கோட கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்டா அப்படின்னு ஒரு கான்ஸ்டபிள் சொல்வார். என்ன சார் சொல்கிறீங்க, அந்த சாங் இறந்து போய் 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது, மறுபடியும் அதுக்கு இதை வந்து ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ என்ன அவசியமா அதுக்கு அப்படின்னு சொல்லி இன்னொன்று கான்ஸ்டபிள் கேட்பாரு. நமக்கு நல்லா தெரியும், நம்ம சீஃப் சொன்னாலும் நம்ம அதை செஞ்சு தான் ஆகணும், நம்மளால எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் பற்றி கேட்கவும் நம்ம ஹீரோயினுக்கு எங்கே நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருக்கும். நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி பயந்துட்டு இருக்க இந்த 2 கான்ஸ்டபிளும் பார்த்துருவாங்களா. என்ன அப்போ உனக்கு இந்த கேஸுக்கு வந்து ஏதாவது சம்மந்தம் இருக்கா, ஏன் உன்னோட முகம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. இல்லை எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவாங்களா. எங்கே பயந்துட்டியா, நாங்கள் சும்மா விளாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கான்ஸ்டபிள் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அதான் அவங்க 2 பேர் போயிட்டாங்களா, அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளில வருவான். நம்ம ஹீரோ பின்னாடியே போவாங்களாம். இப்போ உனக்கு என்னதான் வேணும், அதான் எல்லா பிரச்சனையும் வந்து முடிஞ்சிருச்சுல, நம்ம அக்ரிமெண்ட் படி உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, சர்டிஃபிகேட் நான் வாங்கி கொடுத்துட்டேன், அதுக்கப்புறம் நான் என் வழியை பார்த்துட்டு போகிறேன்னு சொன்னது தான் டீலு, அதான் நான் கிளம்புறேன்னு அப்புறத்துக்கு நீ என்னை தடுத்துட்டு இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்பான். அதெல்லாம் இல்லை, இப்போ உனக்கு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து இந்த பேச்சு அப்படியே தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் நாளைக்கு நான் உன்னோட வீட்டில் வந்து உன்னோட ரூமில் தான் நான் இருக்க முடியும், அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. எனக்கும் அந்த வீட்டுக்கு எந்த வித சம்மந்தமும் இல்லை, நீ தாராளமாக வேணால் அந்த வீட்டில் போய் இருந்துக்கோ, நான் எந்த விதத்துலையும் உன்னை தடுக்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். அப்போ உனக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லைல்ல, நீ வந்து பின்னாடி பிரச்சனை பண்ண மாட்டேல அப்படின்னு ஆனி கேட்பாங்க. நான் ஒரு தடவை கோடு கிழிச்சா அந்த கோடை தாண்ட மாட்டேன், எக்காரணத்துக்கு ஒன்று அந்த வீட்டு பக்கம் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போயிடுவான். அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் பேசிகிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு நைட் நம்ம ஜாராவை தான் காட்டுறாங்க. ஆமாம், அந்த ஜின்கான் பற்றி என்ன ஆச்சு அப்படின்னு வந்து ஜாரா கேட்பாங்க. மேடம், அந்த ஜின்கானும் அந்த பொண்ணும் பாட்டியம்மாவை பார்த்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க, அதுக்கு பின்னாடி 2 பேரும் அப்படியே ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு இந்த கார்னியா சொல்லுவாங்க. நீ என்ன சொல்கிற, அப்படி என்ன தான் பேசினாங்க அப்படின்னு ஜாரா கேட்பாங்க. அதுதான் எனக்கு தெரியலையே, நான் தூரத்தில் இருந்தேன் அப்படின்னு கார்னியா சொல்லிட்டு இருப்பாங்க. என்னோட அத்தை அந்த ஜின் கஃபையை அவனோட பேரனுக்கு எழுதி வச்செல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க போல, அதை மட்டும் நான் எக்காரணத்துக்கு ஒன்றும் நடக்கவே விட மாட்டேன். ஆமாம், அந்த பொண்ணு என்னாச்சு அப்படின்னு ஜாரா கேட்பாங்க. அந்த பொண்ணு அப்பயே போயிடுச்சு மேடம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு கானியா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் அந்த சைடு வருவாங்க. வாங்க அத்தை, வாங்க கானியா, உங்கள் 2 பேர் ரூம் இதுதானா, ஆமாம் எங்கள் ஜின்கானோட ரூம் எங்கே இருக்கீங்க அப்படின்னு வந்து இவங்க கேட்பாங்க. இவங்க 2 பேரும் எந்த வித பதிலும் பேச மாட்டாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து அப்படியே ஷாக்ல இருப்பாங்களா. சரி நான் வேற யார்ட்டாவது கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இப்போதான் நீ சொன்ன அவள் எங்கே போனானே தெரியாதுன்னு சொல்லிட்டு இங்கே பாரு பேய் மாதிரி வந்து நிற்கிறா, நீ என்னத்தை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கிழிச்ச, இதுவா நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணது அப்படின்னு சொல்லி ஜாரா திட்டிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் ஒரு மெய்ட் மூலமாக எப்படியோ ஹீரோட ரூமை கண்டுபிடிச்சி அவங்க ரூமுக்கு வந்து பார்ப்பாங்க. அந்த ரூமை பார்த்து ரொம்ப பெருசாக இருக்குமா, அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு உட்காந்துருப்பாங்க. அப்பன்னு பார்த்து இந்த ஹீரோவோட அம்மா அங்கே வந்துடுவாங்க.
நான் தான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன், அதுக்குள்ளேயும் நீங்கள் வந்துட்டீங்க, காலையில் வாங்க நம்ம பேசலாம் அப்படின்னு ஆனி சொல்லிட்டு இருப்பாங்க. உன்னை யார் ஃபர்ஸ்ட் இங்கே தங்க விட்டது அப்படின்னு ஜாரா கேட்பாங்க. வேற யார், பாட்டி தான் நீங்கள் தங்க சொன்னாங்க அப்படின்னு ஆனி சொல்லுவாங்க. அத்தை எனக்கு தெரியாமல் எப்போ உன்னை இங்கே தங்க சொன்னாங்க அப்படின்னு ஜாரா கேட்பாங்க. அது நீங்களே அவங்கள்ட்ட டேரெக்டாக போய் கேட்டுக்கங்க அப்படின்னு ஆனி சொல்லுவாங்க. அம்மா ஜின்கான் எங்க அப்படின்னு ஜாரா கேட்பாங்க. அவர் ஒரு வேலை விஷயமா வந்து வெளில போயிருக்காரு, அது வரைக்கும் நீங்கள் இங்கே தான் வெயிட் பண்ண சொன்னார், அதான் இங்கே வந்தேன் அப்படின்னு ஆனி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி உனக்கும் என்னோட பையனுக்கு அப்படி என்னதான் சம்மந்தம் அப்படின்னு ஜாரா கேட்பாங்க. அதுவா, நான் அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இங்கே பாருங்க எங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட் அப்படின்னு எடுத்து ஆனி வந்து காட்டுவாங்க. அதை அந்த மெய்டு வந்து வாங்கி பார்த்துட்டு ஆமாம் மேடம் இது உண்மைதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு மீட்டிங்கை போட்டுருவாங்க. ஜின்கானுக்கு நிறைய வேலை இருக்கு பாட்டி, அதனால தான் அவர் என்னை இங்கே அனுப்பி வச்சுட்டு அவர் வேலையை பார்க்கலான்ட்டு போயிட்டாரு. அவருக்கு உங்கள் மேலே ரொம்ப பாசம், அதனால உங்களை பார்த்துக்க சொல்லிட்டு என்னை இங்கே விட்டுட்டு போயிட்டாரு பாட்டி அப்படின்னு ஆனி சொல்லுவாங்க. ஆனால் ஜின்கானுக்கு இந்த குடும்பமே பிடிக்கல, நான் திரும்ப இங்கே வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு போனேன் அப்படின்னு பாட்டி கேட்பாங்க. ஆமாம் பாட்டி, அவர் அப்படி தான் சொன்னார், அதுக்கு காரணம் அவருக்கு நிறைய வேலை இருக்கா, அதனால் அவர் அப்படி சொல்லிட்டு போயிட்டாரு, மிச்சப்படி அவருக்கு பிடிக்காமனா ஒன்றும் இல்லை அப்படின்னு ஆனி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நீயும் அவனை எப்படி மீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு ஜாரா கேட்பாங்க. அதுவா, அந்த ரிமோட் பிளேஸில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குல்ல, அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் அப்படின்னு ஆனி சொல்லுவாங்க. என்னது அந்த கேம்லிங் நடக்கிற குடோன் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை இல்லை அது ரெஸ்டாரண்ட் தான், எல்லோரும் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஆனி சொல்லுவாங்க. இல்லை இல்லை அது கேம்லிங் நடக்கிற குடோன் தான், ஒரு நாளைக்கு முன்னாடி தான் போலீஸ் எல்லாம் போய் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சீல் வச்சாங்க, இவங்க வந்து பொய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு கானியா சொல்லுவாங்க. இல்லை பாட்டி அது ஒரு ரெஸ்டாரண்ட்டு தான், அது ஏன் சீல் வச்சாங்கிறது ஒரு பெரிய கதை, அதை நான் பின்னாடி சொல்கிறேன் அப்படின்னு ஆனி சொல்லிட்டு இருப்பாங்க. சே எல்லாத்தையும் விடு, அந்த இடத்துல உனக்கு என்ன வேலை, நீ என்ன செஞ்சுட்டு இருந்த அப்படின்னு ஜாரா கேட்பாங்க. நானா அந்த இடத்துல ஒரு சமையல்காரியாக இருந்தேன் அப்படின்னு ஆனி சொல்லுவாங்க. என்ன சமையல்காரியா, அப்புறம் எப்படி நீயும் ஜின்கானும் மீட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒரு நாள் குளத்துல மீன் பிடிக்கலான்ட்டு போனேன்னா அப்பான்னு பார்த்து இந்த ஜின்கான் வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு குளத்துல விழுந்துட்டாரு, அவருக்கு வேறு நீச்சல் வேறு தெரில, அப்போ நான் தான் அவரை காப்பாற்றினேன் அப்படின்னு ஆனி சொல்லுவாங்க. நீ என்ன சொல்ல வர, எங்களோட பையன் வீட்டு விட்டு போய் அவனா தனிச்சு வாழணும்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கான், அவன் போய் இப்படி தற்கொலை பண்ணிக்குவானா அப்படின்னு பாட்டி கேட்பாங்க. அவர் சம்பாதிக்கிற அந்த பணம் அவருக்கே போத மாட்டேங்குது, நிறைய நாள் சாப்பாடே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கோம், பசியும் பாட்டினாலும் ரொம்ப கஷ்டப்பட்டோம், இனி அவர் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இந்த வீட்டில் கொண்டு வந்து விட்டா இந்த வீட்டில் இருக்கவங்களாம் என்னை வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைக்கிறாங்க பாட்டி அப்படின்னு ஆனி சொல்லுவாங்க. என்னது யார் உன்னை வீட்டு விட்டு துரத்தணும்னு நினைக்கிறா அப்படின்னு பாட்டி கேட்பாங்க. உடனே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவோட அம்மாவை பார்ப்பாங்களா, என்ன எதுக்கு இப்படி பார்க்குற, அத்தை நானே இவ்வளோ வந்து துரத்தணும்னு நினச்சதே இல்லை அப்படின்னு ஜாரா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பான்னு பார்த்து ஒரு மெய்ட் அங்கே வேக வேகமாக வருவாங்க. மேடம் 2 கான்ஸ்டபிள்ஸ் வந்து நம்ம வீட்டு முன்னாடி நிற்கிறாங்க, அண்ட் அந்த சாங்கை யார் கொண்டாங்கிறத வந்து ரீஇன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்களா, அதை பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு இந்த மெய்ட் சொல்லுவாங்க. என்ன நினச்சிட்டு இருக்காங்க அவங்க, எவ்வளோ தைரியம் தான் நம்ம வீட்டுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வருவாங்க, முதல்ல அவங்களை அடிச்சு துரத்தி விடு அப்படின்னு பாட்டி அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. ஜாரா உன்னோட மருமகளை பற்றி நீ என்னம்மா நினைக்கிற அப்படின்னு பாட்டி கேட்பாங்க. எனக்கு இவ்வளோ மருமகளை ஏற்றுக்கிறது சுத்தமாக விருப்பமே இல்லை அத்தை அப்படின்னு ஜாரா சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு புரியுது அத்தை, நீங்கள் என் மேலே ரொம்ப கோபமாக இருக்கீங்க, ஏன்னா நான் அவங்கள வந்து கட்டி போட்டு வச்சுட்டேன்னு அந்த கோபம் உங்களுக்கு இருக்க தான் செய்யும், எனக்கு புரியுது அப்படின்னு ஆனி சொல்லிட்டு இருப்பாங்க. என்னது கைத்தை வச்சு கட்டி போட்டுட்டியா அப்படின்னு பாட்டி கேட்பாங்க. ஆமாம் ஆமாம் மேடம், மேடம் இது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே அவமானப்படுத்தினதே கிடையாது தெரியுமா அப்படின்னு கானியா சொல்லிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நீ பெரியவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும்லம்மா, ரெஸ்பெக்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாட்டியம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. அத்தை இந்த வீட்டை நான் எவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய என்னோட பையனை என்கிட்ட சொல்லாமல் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, எனக்கு இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு ஜாரா சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் உங்களோட பையனோட ஒய்ஃப் இல்லையா, அதுக்காகவாத என் மேலே இறக்கம் காட்டக்கூடாதா அப்படின்னு ஆனி கேட்பாங்க. என்னது ஒய்ஃபா, நீ என்ன முறைப்படி நல்லா வெட்டிங் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு சைனீஸ் முறைப்படியாக நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த, அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்தோடனே முதல் நாளே மருமக அத்தைக்கு வந்து டீ போட்டு கொண்டு வந்து கொடுக்கணும், அதெல்லாம் நீ செஞ்சியா அப்படின்னு கானியா வந்து கேட்பாங்க. நான் எல்லாரும் மாதிரி வந்து சாதாரண பொண்ணு ஒன்றும் கிடையாது, சாதாரணமாக எப்பயும் போல முறைப்படி வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு வர கிடையாது, இருந்தாலும் நான் கொஞ்சம் ஸ்பெஷல் தான், அத்தை இந்தாங்க இந்த டீ எடுத்துக்கோங்க அப்படின்னு ஆனி கொடுப்பாங்க. அத்தை நம்ம பாட்டியோட டீ எடுத்து ஆனி வந்து கொடுப்பாங்க. பாட்டி இதெல்லாம் பார்த்துட்டு, ஜாரா உன்னோட மருமகளை நீயே பார்த்துக்கமா, இங்கே பாருமா பொண்ணே, நீ பண்ண தப்புக்கு நீ ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டை கூட்டி பெருக்கணும், அதான் உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அம்மா அங்கேருந்து போயிடுவாங்க. இப்படியே நீ நல்ல மாதிரி நடிச்சிட்டு இருக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு ஜாரா அங்கேருந்து போயிடுவாங்க. இங்கே பாரு, நீ இருக்கிறது எங்கள் வீடு, எங்கள் வீட்டுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, அந்த ஃபேமிலி ரூல்ஸை தான் நீ ஃபாலோ பண்ணி நடந்துக்கணும் அப்படின்னு கானியா சொல்லுவாங்க. என்னது ஃபேமிலி ரூல்ஸா, நான் வைக்கிற ரூல்ஸை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க, அதெல்லாம் என்கிட்ட செல்லுபடி ஆகாது அப்படின்னு ஆனி சொல்லுவாங்க. போக போக பின்னாடி நீ எப்படி நடக்க போகுதுங்கிறத பார்க்க
பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காணி அங்கேருந்து போயிடுவாங்க. ஏதோ எப்படியோ போகுது, இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது. ஆமாம்மா, இங்கே டைனிங் ஏரியா எங்கே இருக்குது அப்படின்னு ஆனி கேட்டுட்டு, இதோ அந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஆனி அந்த வழியாக ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அங்கிட்டு வந்து ஒரு சேம்பர் இருக்குமா, அங்கே 2 மெய்ட்ஸ் இருப்பாங்க. ஆமாம், இதானே டைனிங் ஏரியா அப்படின்னு ஆனி கேட்பாங்க. ஆமாம் மேடம், இந்த சேம்பர் வந்து டைனிங் ஏரியாவுக்காக தான் ஒதுக்கப்பட்டது. கெஸ்ட்டு யாராவது வந்தாங்கன்னா அங்கிட்டு தனியாக ஒரு சேம்பர் இருக்குது, அங்கே தான் அவங்கள வச்சு வெல்கம் பண்ணுவோம். அப்புறம் பாட்டியம்மா அவங்களுக்கு வந்து நிறைய ஜுவல்ஸும் பட்டு துணியெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த மெய்ட் சொல்லுவாங்க. என்ன சொல்கிற, உண்மையாவா அப்படின்னு வந்து ஆனி கேட்பாங்க. ஆமாம் மேடம், அதெல்லாம் உங்கள் ரூமில் தான் வச்சுருக்கோம் அப்படின்னு இந்த மெய்ட் சொல்லுவாங்க. சரி அதெல்லாம் பின்னாடி போய் பார்த்துக்கிறேன், இப்போதைக்கு எனக்கு குடிக்க ஏதாவது வந்து டீ ஏதாவது கொடுக்கலாம்ல அப்படின்னு ஆனி கேட்பாங்க. உங்களுக்கு என்ன டீ மேடம் வேணும்? எங்கள்கிட்ட நிறைய வெரைட்டியாக டீ இருக்குது, இஞ்சி டீ இருக்குது, புதினா டீ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய பேர் வந்து தனித்துவமாக அதுக்கு வச்சுருப்பாங்க. அந்த பேர்னா சொல்லி ஒரு 10 பேருக்கு மேலே சொல்லுவாங்களா. இல்லை எந்த டீ உங்களுக்கு வேணும் அப்படின்னு அந்த மெய்ட் கேட்பாங்க. இல்லை ஏதாவது ஒன்று குடிக்கிற கொண்டுட்டு வாமா அப்படின்னு ஆனி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு லேடி அங்கே வருவாங்க. இவங்க தான் சௌமியா, ஃபர்ஸ்ட் மேடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் ஹீரோக்கு அம்மா தான் வேணும். ஆனிக்கிட்ட மெய்ட் வந்து இவங்களை பற்றி இன்ட்ரோ பண்ணி வைப்பாங்க. ஆமாம்மா, நீ தான் இந்த ஜின்கானோட ஒய்ஃபா, என்னோட மருமக நீ தானா அப்படின்னு இந்த மேடம் கேட்பாங்க. ஆமாம் அத்தை, நான் தான் அது அப்படின்னு வந்து ஆனி சொல்லிட்டு இருப்பாங்க. மேடம் உங்களுக்கு என்ன டீ வேணும் அப்படின்ட்டு இந்த லேடி கிட்ட வந்து இந்த மெய்ட் கேட்பாங்க. எனக்கு அந்த யோனா டீயை போட்டு கொண்டு வாமா அப்படின்னு இந்த லேடி சொல்லுவாங்க. மேடம் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ஹீரோயினை பார்த்து கேட்பாங்க. அத்தை என்ன டீ ஆர்டர் பண்ணாங்களோ அதை எனக்கும் கொண்டு வாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. பாருமா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ எதாவது சாப்பிட்றியா என்ன அப்படின்னு சௌமியா கேட்பாங்க. ஆமாம்மா, கொஞ்சம் நூடுல்ஸ் மட்டும் கொண்டு வாங்க அப்படின்னு வந்து ஆனி சொல்லிட்டு இருப்பாங்க. என்னம்மா நூடுல்ஸ் நீ சாதாரண நிறுத்திட்ட, இன்னைக்கு மெனு என்ன அதை மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சௌமியா கேட்பாங்க. உடனே அங்கேருந்து ஒரு மெய்டு வந்து இந்த மெனு வந்து வாசிப்பாங்க. இன்னைக்கு வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, தம் பிரியாணி, வாத்துக்கறி, கோழிக்கறி, ஆட்டுக்கறி, பன்னிக்கறி, பாம்பு கறி, எலிக்கறி எல்லாமே வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வெஜ் சூப்பு, நான்வெஜ் சூப்புன்னு சொல்லிட்டு வெரைட்டியாக இருக்குது. உங்களுக்கு இதில் என்ன வேணும் அப்படின்னு அந்த மெய்ட் கேட்பாங்க. எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு ஆனி சொல்லுவாங்க. பரவாயில்ல எல்லா மெனுவும் கொண்டு வாங்க, அவள் டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னு சௌமியா சொல்லுவாங்க. என்னால் அவ்வளோ ஃபுட்டெல்லாம் சாப்பிட முடியாது, நான் வேஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு ஆனி சொல்லுவாங்களா. ஏம்மா நீ ஒரு ஆள் மட்டுமா இங்கே இருக்க, நானும் தான் இங்கே இருக்கேன், 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வீட்டுக்கு வந்து சாப்பாடுக்கு பஞ்சமே இருக்காதுமா. பாரு, நான் ரொம்ப நல்லவ, மிச்சவங்க மாதிரி நான் கெட்டவனா ஒன்றும் கிடையாது, நீங்கள் தானே இருக்க போக 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 என்னை பற்றி உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லி இந்த சௌமியா பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் இந்த ஜாராவை தான் காட்டுறாங்க. வீட்டை விட்டு ஓடி போன ஜின்கானுக்கு இப்போ பொண்டாட்டின்னு எவ்வளோ ஒருத்தி வந்து நடு வீட்டில் உட்காந்துருக்கா. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு திட்டம் போட்டுட்ருக்காங்க மேடம், சரியான நேரத்துக்காக காத்துட்ருக்காங்க போல் அப்படின்னு காணியை வந்து கத்திட்டு இருப்பாங்க. ஆமாம், அந்த ஆட்டுக்குட்டி, அந்த பன்னிக்குட்டியோட பேர் என்ன அப்படின்னு ஜாரா கேட்பாங்க. அதான் மேடம், ஆனி தான் மேடம் அவளோட பேர் அப்படின்னு காணியா சொல்லுவாங்க. அந்த ஆனி பார்க்க நல்லா பப்ளி மாஸ் மாதிரி இருந்துட்டு என்னென்ன வேலை பார்த்துட்ருக்கா, ரொம்ப திமிரா வேற பேசிகிட்டு இருக்கா, அவள் பண்ணுறது எதுவுமே சரியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னான்னு ஜாரா வந்து ஆனியை பிடிச்சி திட்டிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு மெய்டு அங்கே வருவாங்க. இவங்க பேர் ஜெயா, பாட்டியம்மா வானரோட மெய்டு. பாட்டியம்மா வந்து பறவை கூட்டு தைலத்தவங்க உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப கோவமாக இருக்கீங்களா, அந்த கோவத்தை வந்து இது குறைக்குமா அப்படின்னு சொல்லி அதை கொடுப்பாங்க. ஜெயா, ஜாரா மேடம் யார், உன்னோட அத்தை, இப்போ சின்னதாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி போயிடுச்சு, அதனால தான் அவங்க வந்து உன்னை பார்த்துக்க முடியாமல் போயிடுச்சு, மித்தபடி அவங்க வந்து உன் மேலே கேர் எடுத்துக்கலன்ட்டு இல்லை அப்படின்னு காணியாக சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நான் என்னமோ அவங்கள வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு ஜெயா சொல்லுவாங்க. ஜெயா, உன்னோட அத்தை உனக்கும் அந்த ஜின்கானுக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஒரே எண்ணம். ஆனால் என்ன, அதுக்கு முன்னாடி அவன் வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். இப்போ என்னென்னா அவனோட பொண்டாட்டின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒருத்தி வந்து நடு வீட்டில் உட்காந்துருக்கா, இதெல்லாம் எதிர்பாராமல் நடந்ததுதாமா அப்படின்னு காணியாக சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமாம்மா ஜெயா, நான் உனக்கும் காங்குக்கும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே இப்படியெல்லாம் நடந்து போயிடுச்சு, அதுக்கு நான் என்னமா செய்ய முடியும், நான் எப்படியாவது அந்த ஜின் கஃபேயை வந்து கைப்பற்றிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் அது எல்லாத்தையும் உனக்கு செஞ்சு வைக்கிறேன், ஆனால் நீ எப்படியாவது அத்தை கிட்ட பேசி அந்த ஆணியை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழியை பாருமா அப்படின்னு ஜாரா கேட்பாங்க. அத்தை நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் முன்னாடி இந்த வீட்டோட ஒரு பொண்ணாக தான் இருந்தேன், ஆனால் இப்போ எல்லாரும் என்னை வந்து மெய்டு மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படி இருக்கும்போது நான் ஏதாவது கொண்டு போய் அவங்கள்ட்ட சொல்ல என்னோட அட்வைஸ் அவங்க கேட்கவா போகிறாங்க அப்படின்னு ஜெயா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமாம் ஜியா, நீ சொல்கிறது சரி தான், நம்மளால மெய்டுனா சொல்கிறத கேட்க மாட்டாங்க தான், இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக சொன்னால் கேட்டுக்குவாங்க அப்படின்னு காணியா சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, மெய்டு மாதிரின்னு சொன்னேன், மெய்டு வேற மெய்டு மாதிரிங்கிறது வேற, ரெண்டுக்கும் இடையில வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, அது மாதிரி புரிஞ்சு பேசுங்க அப்படின்னு ஜெயா கோவப்படுவாங்க. ஜியா, நீ கோவப்படுறது வந்து ரொம்ப நல்லா புரியுதுமா, நீ மட்டும் பாட்டியம்மாவை மட்டும் நல்லா கவனிச்சுக்கிட்ட அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து உன்னோட வாழ்க்கை வந்து நல்லா பிரைட்டாக இருக்குமா அப்படின்னு ஜாரா சொல்லுவாங்க. என்னத்த நீங்களும் வந்து என்னை மெய்டு மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா வந்து மறுபடியும் கடுப்பாவாங்க. நான் அப்படி சொல்ல வரலம்மா, ஜின் கஃபே நான் எப்படியாவது வந்து என்னோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் உனக்கு ஒரு பணக்கார பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுறேன், அப்போ டவுரியாக உனக்கு என்ன வேணும்னு கேளு, நான் உனக்கு செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் கூடி பேசி ஏதோ பிளான் போட்டுட்ருப்பாங்க.
அந்த ஆணி வந்து பின்னாடி நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக வருவான்னு நினைக்கிறேம்மா. கூடிய சீக்கிரமே அந்த ஆணியை நம்ம வீட்டை விட்டு எப்படியாவது துரத்தி விட்டுறணும் அப்படின்னு ஜாரா சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம், அந்த ஆணியை பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. அந்த ஆனியும் காங்கும் பாட்டியம்மாவை பார்த்து பேசிகிட்டு இருந்தாங்களா, அப்போ அவங்க 2 பேரும் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க பேசுனது ஒன்று தான் சரியில்லை அப்படின்னு ஜெயா சொல்லுவாங்க. என்ன சரியில்லை அப்படின்னு இவங்க 2 பேரும் கேட்பாங்க. ஜின்கான் என்ன தெரியுமா சொன்னால், நான் அவளுக்கு உதவி மட்டும்தான் பண்ணுறேன், அவளை உண்மையாக ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்க கிடையாது, எல்லாமே போலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு ஜெயா சொல்வா. இதெல்லாம் உண்மையாவா சொல்கிற நீயே அப்படின்னு இவங்க 2 பேரும் கேட்பாங்க. ஆமாம் சத்தியமாக தான் சொல்கிறேன், இல்லைன்னா ஜின்கானுக்கு வந்து எப்படி இவ்வளோ மட்டமான டெஸ்ட் இருக்க போது கொஞ்சம் யோசித்து பாருங்க அப்படின்னு ஜெயா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாமே சரிதான், எவ்வளோ கூடிய சீக்கிரம் அந்த ஆணி இந்த வீட்டை விட்டு துரத்த முடியுமா அவ்வளோ சீக்கிரம் வந்து துரத்தி காட்டுறேன் அப்படின்னு ஜாரா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.